சாதனை அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்துக்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், பட் தேவையான விஷயம். மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அந்த டாபிக்கை தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். முதல்ல அதனோட சில விஷயங்கள், அதாவது ஏற்கனவே நிறைய பேத்துக்கு எல்லாமே அதில் தெரியும். ஸோ அந்த மாடர்ன் சயின்ஸை பத்தி நம்ம இங்க எதுவுமே பேச போறதில்லை. மாடர்ன் சயின்ஸ் இல்லாம மற்ற விஷயங்கள், அதை எப்படி நம்ம அக்குப்பஞ்சர் பார்வையில சரி பண்றது, அதனால் ஏற்படக்கூடிய மன வேறுபாடு அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பர்டிகுலரா இந்த வகுப்பு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வகுப்பு. இதுல பெண்கள் இருந்தா கூட நீங்க தாராளமா லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆண்கள் கட்டாயமா இந்த குரூப்ல இருக்கிறது நல்லது. அது திருமணமாகி 40க்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் கட்டாயம் இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அதுக்குண்டான வழிமுறைகள், அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வகுப்போட சாராம்சம். ஸோ முதல்ல மெனோபாஸ். ஆனா இந்த டாபிக்கு மேல என்ன கொடுத்துருக்கிறோம், இனி எல்லாம் சுகமே அப்படின்னு தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இனி எல்லாம் சுகம் அப்படின்னா மெனோபாஸ்ங்கிறது சுகமான ஒரு டைமா அல்லது சோகமான டைமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 45 வயதுக்கு அப்புறம் அல்லது 50 வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய மந்த்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய பீரியட் சைக்கிள் குறைய ஆரம்பிக்கிறத மெனோபாஸ் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கிரீக் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எது எடுத்தாலும் ஸோ பாஸ் அப்படின்னா நிற்குதுன்னு அர்த்தம். மெனோனா மாசம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ நிற்கிது அப்படிங்கிறத மெனோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்களே மெனோபாஸ் அப்படின்னா அது ஒரு வியாதியா அப்படிங்கிற மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது வியாதி கிடையாது, இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மெனோபாஸ் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆண்களோட ரோல் தான் ரொம்ப ரொம்ப அதிகம், பெண்களுக்கு ரோல் கிடையாது. என்ன சார், ஆண்களை இதுல சமைக்க போறாங்க, பெண்கள் தானே சமைக்க போறாங்க அப்படின்னா, அதாவது அந்த பெண்களோட உடல்ல நடக்கக்கூடிய மாற்றத்தை இந்த ஆண்களுக்கு புரிய வைக்கிறது தான் இதனோட நோக்கமே. இப்ப நம்ம பார்க்க போற மெனோபாஸோட நோக்கம். பெண்கள் தான் அதை அனுபவிக்க போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தனியா ஒரு பாடத்திட்டமே தேவையில்லை. ஆண்களுக்கு அல்ல பாடத்திட்டம் கண்டிப்பா தேவைப்படுது. ஆண்களுக்கு என்ன பாடத்திட்டம் தேவைப்படுது அப்படின்னா, பொதுவா அந்த உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அந்த மாற்றத்துல அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க, அந்த செயல்படும் பொழுது நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக்காக இருக்குது. ஓகே, இப்போ நார்மலா அக்குப்பஞ்சர் ஏற்கனவே கற்ற நபர்கள் இங்க இருக்கிறீங்க. ஸோ அப்படி வரும் பொழுது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பிறப்பு இறப்பு எல்லாமே நீர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பேசக்கூடிய மெனோபாஸ் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்ப நீர் அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டா நீருடைய ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா, நீர் எப்பவுமே நம்ம ஆரம்பத்துல இந்த ஒரு 17 நாள் வகுப்பு நம்ம கிட்ட நம்ம எடுத்திருப்போம். அது எல்லாமே யூடியூப்ல ஐயா போட்டிருக்கிறாங்க. அதுல நீருக்கு ஒரு ப்ரியாரிட்டி பத்தி பேசியிருப்போம். நீர் மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்துறது நீரோட திறன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்துவது நீரோட ஆற்றல் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் இப்ப நிறைய பேசியிருந்தோம். அது இப்போ நண்பர்கள் இருக்கிறதுனால அதை திருப்பி அதே கண்டென்ட் தான் நம்ம திருப்பி இப்ப சொல்ல போறோம். அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீர் அப்படிங்கிறது ஒரு காஞ்சு போன பூமியா இருக்குது, நிலமா இருக்கு. அந்த நிலத்துல ஒரு 3 நாள் நல்ல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த 3 நாள் முடிஞ்சு ஒரு 6வது நாள் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மழை பெஞ்ச இடத்துல முழுக்க புல் வளர்ந்துருக்கும் அப்படிங்கறத நம்ம வகுப்புல பேசியிருக்கோம். அப்போ அந்த அதுக்கு முன்னாடி புல் இல்லாத ஒரு தரையா இருந்த ஒரு பூமி
மண்ணுக்கு ஒரு விஷயம் மறைஞ்சிருந்தது. அந்த மறைந்திருந்த விஷயம் எப்ப வெளிப்படுதுன்னு சொன்னா, ப்ராப்பரான ஒரு நீர் பட்டோனே வெளிப்படுது அப்படிங்கறத சொல்றோம். இதேதான் ஒரு பெண் பூ பெய்தும் போதும் நடக்குது. அந்த பெண் ஒரு 3 மாத குழந்தையாக இருந்து ஒரு 13 வருட குழந்தையாக மாறும் பொழுது, அல்லது ஒரு 14 வயது 15 வயது குழந்தையாக மாறும் பொழுது, அவங்க உடம்புக்குள்ள ஒரு மறைந்திருக்கும் விஷயம் வெளிப்படுது. அது வெளிப்படும் போது அது வந்து ஒரு பூப்பு அடைந்தாங்க அல்லது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட கவனிக்கிறோம். அதற்கப்புறம் அவங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 13ல இருந்து ஒரு 21 வயதுக்குள்ள அவங்களோட உருவம் எல்லாமே மாற்றம் அடையுது. அப்ப அது வரைக்கும் அது எங்க பண்ணிட்டு இருந்ததுன்னா அது அப்படியே மறைச்சு வச்சுட்டு இருந்தது. நீருடைய தாக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும் பொழுது அது வெளிப்பட ஆரம்பிக்குது. இது வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் செடியோட சொல்லுவாங்க. அந்த மூங்கில் செடி வந்து ஒரு 5 ஆண்டுகளோ 6 ஆண்டுகளோ அதுக்கு நீர் விட்டு எல்லாமே பராமரிப்பாங்க. ஆனா எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி நாள் ஒவ்வொரு நாளுமே அது ஒரு அடி சொல்றாங்களா 1 இன்ச்சு சொல்றாங்களா தெரியாது. ஆனா அவ்வளவு வேகமா வளரும் அப்படிம்பாங்க. அது போலதான் பெண்களோட உடல்லையும் முதல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு உண்டான வளர்ச்சி ஒரு மாதிரி இருக்கும். அந்த 13 15 ஆண்டுகளுக்கு ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி வேகமா வந்து அது ஒரு பருவத்துல நகர ஆரம்பிக்குது. அப்ப அந்த வளர்ச்சி நடக்கிற நேரத்துல அந்த பெண்களுடைய உடை அலங்காரம் இதெல்லாமே கொஞ்சம் மாறுபட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அதுக்கப்புறம் பார்த்தா தன்னை ரொம்ப அலங்கரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஏற்படுத்திக்குவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் இதுதான் செய்யறாங்க. நம்ம இதையும் பார்த்துட்டு சரி அவ பெரிய மனுஷி ஆயிட்டப்பா அவ ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல அந்த பெண்ணோட அப்பா குழந்தையோட அப்பா சந்தோஷப்படதான் செய்யறாங்க. பொண்ணு பெருசாயிட்டா அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் அவ செய்யற வேலைகள் அலங்காரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல அவங்க அப்பா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படியே ஒரு காலம் கடந்து ஒரு திருமணம் வந்துட்டு திருமண பந்தத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கணவரோட வாழ்க்கையில இருக்கிறாங்க. கணவரோட வாழ்க்கையில சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு பெண் ஒரு பருவம் வர்றாங்க. எப்படி வந்து பூ பெய்தல் அப்படிங்கிறது ஒரு பருவமோ அதே மாதிரி அதனோட ஒரு டைம் அதுக்கப்புறம் பூ பெய்த தேவையில்லை அப்படிங்கிறது உடல் தீர்மானிக்குது. எதுக்காக தீர்மானிக்கணும்? கடைசி வரைக்கும் பூ பெய்துட்டே இருக்கலாமே, அந்த பருவத்திலேயே இருக்கலாம்ல அப்படின்னா அந்த பருவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கருக்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படி சொல்லும் போது மட்டும்தான் உடல் வந்து இந்த ப்ராசஸ ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அந்த கருமுட்டை நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது அதை என்ன பண்ணுன்னா வளர்ச்சிகளாவே கொடுத்துட்டு இருக்கு. கருமுட்டையோட வளர்ச்சி முடிஞ்சிருச்சு, இனி வந்து அதை திருப்பி அதுல இருந்து எந்த ப்ராசஸும் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது தான் பீரியட் சைக்கிளை குறைக்க ஆரம்பிக்குது. எண்டோமெட்ரியத்தோட திக்னஸை குறைச்சிடும், எல்லாமே மாற்றம் அடைய ஆரம்பிக்குது. ஓகே, இது எல்லாமே சயின்ஸா பேசுறது தான். ஸோ அப்போ ஒரு பருவ வளர்ச்சி அதுக்கப்புறம் ஒரு பருவ முதிர்ச்சின்னு சொல்லலாம். அந்த பருவ முதிர்ச்சி அடையும் பொழுது பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ ஆண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஒரு மெனோபாஸ் பீரியட ஒரு பெண் ரொம்ப கம்ஃபர்டபுளா தாண்டுவதற்கு ஆணுடைய சப்போர்ட் ரொம்ப 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 அதிகம் தேவைப்படுது. என்ன சப்போர்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நல்ல மரம் இருக்குது. அந்த மரம் வந்து சின்னதா இருந்து நல்லா பெருசா வளர்ந்து அது நிறைய கனிகள் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா அந்த மரத்துல கனிகள் வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூக்கள் நிறைய பூக்கும் போது அந்த மரத்தை சுத்தி எல்லாருமே ஒரு பார்வையோட இருப்பாங்க. அது இயல்பா இருக்கும். ஏன்னா மரத்துக்கு போனா மரத்துல ஏதோ ஒரு உணவு கிடைக்குது, மரத்துல போனா ஒரு பூவோட வாசனை வருது அப்படிங்கறதுனால அதை சுத்தி மற்ற ஜீவராசிகளும் மற்ற பறவைகளும் வந்துட்டு போறதுங்கிறது இயல்பு. சப்போஸ் அந்த மரத்துக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு உணர்வு வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது வைங்களேன். அதாவது அந்த மரத்துக்கு ஒரு ஆர்டர் வருது, இனிமேல் நீ வந்து எந்த விதமான காய்கறிகளோ அதாவது எந்த விதமான பழங்களோ எந்த விதமான பூக்களோ உன்னால உற்பத்தி பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது அந்த மரம் என்ன நினைக்கும் நீங்க ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மரம் என்னன்னா ஏன் நம்ம இத்தனை நாள் நல்லா தான் இருந்தோம், இப்ப என்ன பண்ணட்டும், ஏன் நம்மள்ட்ட இருந்து அந்த பழங்கள் எல்லாம் வராதுன்னு சொல்லுது அப்படி சொல்லி அந்த மரம் வந்து ரொம்ப ஏக்கம் அடைய ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து நம்ம சொல்றோம் நீர் சம்பந்தப்பட்டதுன்னு. நீருக்கு என்ன தெரியும் சொன்னா ஆக்கவும் தெரியும் அழிக்க சரி, மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்துதல் நீரோட ஆற்றல் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அப்போ இந்த மரத்துல நீர் பட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தடைப்பு ஏற்படுத்துது சொல்லும் பொழுது
இந்த மரம் தன்னை மீண்டும் செம்மையாப்படுத்துவதற்கு முயற்சி பண்ண பார்க்கும். இயற்கை வந்து முயற்சி பண்ண வேண்டாம் சொல்லுது. ஆனா இந்த மரம் தன்னை திருப்பவும் தன்னை 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 எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தவிக்க ஆரம்பிக்கும். ஆனா இயற்கை முடியாது சொல்லுது. ஆனா இது தவிக்க ஆரம்பிக்குது. இந்த தவிப்பு வந்து எப்படின்னா உடல்லயும் மனசுலயும் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும். இது வந்து மரத்தை பத்தி பேசுற ஒரு பாட்டு. இப்ப அது அப்படியே ஒரு பெண்ணுக்கு எடுத்துட்டு வருவோம். ஒரு பெண் வந்து நல்லா வளர்ந்து ஒரு அலங்கார பொருள் அல்லது ஒரு அனுபவ பொருள் அல்லது வந்து ஒரு அறிவு பொருள் அப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட டைமென்ஷன் இருக்கு இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு இப்ப வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு ஆர்டர் சொல்லுது. இனிமேல் வந்து உனக்கு வந்து இந்த பீரியடுங்கிற விஷயத்த நான் குறைச்சிக்க போறேன். இனிமேல் வந்து நீ வந்து அவ்வளவு தூரம் சிரமப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நீ வந்து உன்னுடைய திறனை வேற பக்கம் திருப்பிக்கோ அப்படிங்கிற மாதிரியோ அது சொல்லுது. இப்போ இந்த நீரோட ஆற்றல் அப்படின்னாலே அதை வந்து நீர் வந்து வெளிப்படுத்துதல் சொல்றோம். அதான் மத்த நிலத்து மேல மழை பெஞ்சோன்னா வெளிப்படுத்துதல் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப வெளிப்படுத்துதல் நீரோட ஆற்றல். அப்போ பொதுவா ஒரு நல்ல கலைஞனா இருக்கிறாங்க, நல்ல பேச்சாளரா இருக்கிறாங்க, நல்ல பாடகரா இருக்கிறாங்க, நல்ல சமையல்காரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனோட தனிப்பட்ட குணாதிசயங்கள்ல நீங்க சில ஸ்பெஷாலிட்டி சொல்றீங்கன்னு சொன்னா அது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்டது. அப்ப நீர் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு மற்றவர்களை விட்டு நீரோட தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க மற்றவர்கள் கூட கொஞ்சம் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். திறன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோட அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்ப இங்க வந்து அந்த பெண்ணுடைய நீராற்றல் என்னது குறையுது அல்லது அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து விட்டுட்டு வேற பார்ட்டுக்கு மூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. முதிர்ச்சிங்கிற பீரியடுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் தன்னை அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை முதல்ல இந்த ஆண்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. அதாவது என்ன ஆண்களோட பார்வையில் எப்படின்னா ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட்டு கிடையாது. இது இந்த டேட்டோட நீ ஃப்ரீயாக போற அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் டேட் உணர முடியாது. அப்ப வந்து அந்த பெண்கள் வந்து அதை நல்லா உணர்வாங்க. உணரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை கொஞ்சம் அலங்கரிக்க ஆசைப்படுவாங்க, அதிகமா அலங்கரிக்க ஆசைப்படுவாங்க அப்படி கூட சொல்லலாம். இந்த அதிகமா அலங்கரிக்க ஆசைப்படுதல் ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பானது அப்படிங்கறத ஒரு ஆண் புரிஞ்சுக்கிட்டா போதும். தவறானதா இல்லாம ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் பொதுவா இந்த டயத்துல இந்த இந்த பருவம் ஆணுக்கு பெண்ணுக்கு வரும் பொழுது ஆணோட வயது மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம் அல்லது அதே ஏஜ்ல இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண் என்ன நினைப்பான், தன்னோட மனநிலையில இருந்து அந்த பெண்ணை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க, தான் எதுவுமே அதிகமா அலங்காரப்படுத்திக்கிறது இல்லை, தான் ஏதோ ஷேவ் பண்றதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த டயத்துல இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முரண்பாடு அங்க ஏற்படுது. அந்த முரண்பாடு தவறான முரண்பாடு தான். புரிதல் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ பொதுவா இந்த மெனோபாஸ் பீரியட்ல பெண்கள் வந்து கொஞ்சம் விரக்தியில கத்துறாங்க அப்படின்னா அது ஒரு இயல்பான விஷயம்தான். ஏன்னா வறட்சி உடல்ல வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும் போது எப்பொழுதுமே ஒரு கத்தல் வரதான் செய்யும். நம்மளே பாருங்க நல்லா கத்த ஆரம்பிச்சுன்னா தொண்டையெல்லாம் காஞ்சு போயிடும். இது உல்டா ப்ராசஸ். கத்த ஆரம்பிச்சா காஞ்சு போகுது. அங்க என்னது உள்ள உடம்புக்குள்ள வறட்சி ஏற்பட்டோன்னா கத்தல் ஆரம்பிக்குது. அப்ப அவங்க கத்துறது சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள சம்மந்தமே இல்லாம கோபப்படுறது இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கூடிய பாசிட்டிவான விஷயம். முதல்ல அது புரிஞ்சுக்க, நெகட்டிவான விஷயம் கிடையாது, பாசிட்டிவான விஷயம்தான். இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆண்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. ஓகே. அப்ப இந்த டயத்துல புரிந்து கொண்ட ஆணாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு அவங்கள்ட்ட ஓவரா ஃபைட் பண்ண மாட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஓகே இது இவளுடைய இப்பத்த சூழல் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்துருவாங்க. அது இல்லாம நீ ஏன் கத்துற, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்ட்டு சும்மா சாதாரணட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது அவங்க தன்னை அலங்கரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆண் கண்டிப்பா ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதை வந்து தவிர்க்க கூடாது, அதை வந்து தள்ளி வைக்கவும் கூடாது. சப்போஸ் அந்த பெண் தன்னுடைய இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் வரும்போது மெனோபாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டான்சரா இருந்தால் ரொம்ப அதிக தீவிரமா டான்சரா ஒர்க் பண்ணுவாங்க. சப்போஸ் என்டர்பிரினரா பிசினஸ் ஓரியன்ட் கேர்ளா லேடியா இருந்தாங்க அப்படின்னா இந்த டயத்துல தான் அதிகமா பிசினஸ்ல நாட்டம் அதிகமா செலுத்துவாங்க.
அல்லது ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாங்க ஒரு பெண் அப்படின்னா இந்த ஏஜ்ல தான் ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமா உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு உள்ள போவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அதை தேடி தேடி போவாங்க. அப்படி தன்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய நீரோட பொக்கிஷம் வேற மாதிரி மாறும். இது வரைக்கும் உடலுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்த ஒரு எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய விஷயமோ அல்லது ஓவலேஷன் சொல்லக்கூடிய விஷயமோ இப்பொழுது நிறுத்தப்படும் பொழுது அந்த ஆற்றல் வேற ஒரு இடத்துல பரிணாமம் அடைஞ்சு அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த வெளிப்படுத்துதல் அவங்களோட இயல்புத்தன்மை, அதை அலோவ் பண்ணிட்டீங்க சொன்னா அந்த கட்டம் அது மேபி அவங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 years எல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அந்த பீரியடை அவங்க அப்படியே அழகா கடந்து போயிடுவாங்க. அப்போ எந்த ஆண் தனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த ஆணை வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகா பிடிக்கும், ரொம்பவும் அதிகமா நேசிப்பாங்கன்னு சொல்லலாம். அப்ப கணவர் வந்து அந்த இடத்துல ரோல் பண்ணி கவனிச்சு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு கணவருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருந்தால் நாளைக்கு அதாவது இப்ப நாளைக்கு சொல்றது நான் வந்து பல வருடங்கள் கடந்த ஒரு 80 வயது ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் உடல்ல ஒரு தொய்வா இருக்குது, அல்ல 90 வயசு ஆயிடுச்சு, எனக்கு சில தொந்தரவுகளா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்படியும் பொழுது இந்த கட்டத்துல யாரெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த ஆண்களை அந்த பெண்கள் தங்கம் போல பார்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த மியூச்சுவல் அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சில வயதான தம்பதியினர்கள் வரும்போது அந்த கணவருக்கு வந்து தான் சாப்பிட்டோமா சாப்பிடலையா அப்படிங்கறது கூட மறந்து போயிடும். சாப்பிட்டேன்னு சொன்னாலும் ஏத்துக்குவாரு, இல்ல நீங்க இன்னும் சாப்பிடல சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, ஐயோ அவருக்கு சாப்பிட கொடுக்கணுங்க, ஐயோ அவர் சாப்பிடாம இருக்காருங்க அப்படிங்கிற ஒரு பதட்டமும் கேரிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பதட்டம் கேரிங் அந்த ஆண்கள் பக்கம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த பருவத்தை கடக்கறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பெண்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது அந்த டயத்துல பண்ணுவாங்க. கைமாறு செய்யறதுன்னு சொல்லலாம். அந்த டயத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் அவங்க செய்ய முடியாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை காயப்படுத்திட்டே இருக்கும் பொழுது இந்த வழி அவங்களுக்கு வேற மாதிரி உங்க மேல காமிப்பாங்க. அது உங்களுக்கு உடல் முடியாத போதுதான் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால பர்டிகுலரா மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ட்ராக், ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம். கார் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த கார்ல வந்து இடையில ஒரு சின்ன கேப் விடும். ரொம்ப நாள் ஓடிடுச்சு, அதனால அந்த கேப் விட்டு திருப்பி அந்த கார் ஓட ஆரம்பிக்கும். அந்த இடைப்பட்ட கேப்பை தான் நம்ம மெனோபாஸ் சொல்றோம். அந்த கேப் அப்படிங்கிறது ஒரு 4-5 ஆண்டுகள்ல கூட இருக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு 7 ஆண்டுகள் கூட ஆகலாம். அந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இனிமேல் நமக்கு லைஃப் லாங்கா மெனோபாஸ் இனிமேல் பீரியட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு 60-65 வயது ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகிற சில பெண்களும் பார்க்கிறோம். அதுவும் ஒரு இயல்பான தன்மை தான், நல்ல உடல் நல்லா இருக்குதுங்கிற ஒரு அடையாளம் தான். அவங்க இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. பட் இந்த டயத்துல நிறைய பெண்கள் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, போக எனக்கு யூ யூட்ரஸ் இருக்கிறதால தானே இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, பெட்டர் யூட்ரஸே ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 65 வயதுக்கு அப்புறம் பீரியட் ஆனதுங்கிற ஒரே காரணத்தினால போய் யூட்ரஸை ரிமூவ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது தவறு. ஸோ உங்களுடைய குழந்தை ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவங்க செய்யக்கூடிய விளையாட்டுத்தனமான அலங்காரங்களை பார்த்து நீங்க எப்படி ரசிக்கிறீங்களோ அது போலவே உங்களுடைய மனைவி தன்னுடைய மெனோபாஸ் டயத்துல அவங்க சில வெளிப்பாடுகள் படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதை பாசிட்டிவான கண்ணோட்டத்துல அணுகுங்க, நெகட்டிவான கண்ணோட்டத்துல போகாதீங்க. பாசிட்டிவான கண்ணோட்டத்துல நீங்க இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அதை என்னென்ன மனசுல படுதோ எல்லாத்தையுமே உங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீங்க உடனே அவங்கள வந்து ஏன் இவ்வளவு நாள் இதெல்லாம் பேசுறேன் இப்ப பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அந்த ஒரு பீரியட் அந்த 7 ஆண்டுகள் அப்படிதான் இருக்கும். அதை நீங்க கடந்து வந்துட்டீங்க சொன்னா உங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது உங்களுடைய ஒரு பருவத்துக்கு அப்புறம் அவங்களோட தேவைகள் அவங்க தேவை உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்படி படும் பொழுது அவங்க உங்களை ரொம்ப நேசிச்சு பாசத்தோட கேர் எடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த பீரியட் சைக்கிள்ல நிறைய பேர்த்திட்ட பார்த்துட்டோம். அதனால இப்போ நம்ம இந்த டாபிக் ரொம்ப குட்டி டாபிக் தான் எடுத்திருந்தோம், அதனால மெனோபாஸ் பத்தி தான் பேசணும் அப்படிங்கறதுனால. அதனால மெனோபாஸ் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து உங்களுடைய ஆசாபாசங்கள் பேசக்கூடிய விஷயங்களை தாராளமா உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட புரிய வைங்க, இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைங்க. இல்லாட்டி சொன்னா நம்மளுடைய இறை சாதனை அன்பர்கள் யாரு இதை கேட்டிருந்தாலும் அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க.
அவங்க அதை பேசி புரிய வைக்கட்டும். புரிய வைக்கும் பொழுது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இயல்பா இருப்பாங்க. அதனால நமக்கு வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வராம இருக்கும். அதனால அது ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க உடல்ல வரக்கூடிய உபாதைகள் கண்டிப்பா இயல்பா இருக்கக்கூடிய உபாதைகள் தான். உங்களோட வறட்சி, உடல்ல வறட்சி ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான். அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் இந்த உடலுக்கு தேவை இருக்கு, நேரம் இருக்கு அப்படின்னா ஆயில் மசாஜ் அப்படிங்கிற விஷயத்த தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஆயில் மசாஜ் போயிட்டு வரக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க ஆயில் பாத் எடுக்கிறது தவற வேண்டாம். ஆயில் பாத் ரெகுலரா எடுங்க. அப்போ உடல் வந்து கொஞ்சம் உடலும் மனமும் வறட்சி இல்லாம இருக்கும். அந்த பீரியட், அதாவது இந்த மெனோபாஸ் பீரியட ரொம்ப அழகா போல நீங்க எப்படி அந்த ஆரம்ப கட்டத்துல பீரியட் ஆகும்போது நிறைய குழப்பமும் மனநிலையும் உங்களுக்கு பாதிச்சதோ, அந்த பாதிப்பு இந்த இடத்துல இருக்காது. சுலபமா கடந்து போயிடலாம். அதை விட்டுட்டு அந்த யூட்ரஸ் எடுக்கிறது தான் ஒரு தீர்வு அப்படிங்கிற கண்டிஷன்ல மனசுக்குள்ள வைக்க வேண்டாம். அந்த யூட்ரஸ் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது இரண்டாவது மூளை அப்படின்ட்டு. ஸோ நார்மலா ஆண்களுக்கு இருப்பது ஒரு மூளை, பெண்களுக்கு இருப்பது 2 மூளை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அந்த 2 பிரெயினும் ஆக்டிவேட் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து நமக்கு யூட்ரஸ்ங்கிறது கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். அப்ப அதை எடுத்துட்டேன்னு சொன்னா நமக்கு இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி அதிகமாயிடும். ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு யூட்ரஸ் பாதுகாப்பா வேணும். அந்த யூட்ரஸை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இது எல்லாமே பேசின வார்த்தைகளா இருக்கிறனால திருப்பி அதையே ரிப்பீட் பண்றேன். அந்த ப்ராப்பரா உங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்பரான நாப்கின்ஸ் பயன்படுத்த சொல்றதன் மூலமாக யூட்ரஸை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியால நீங்க கிளாத் பயன்படுத்துங்க அப்படி சொல்றது வந்து அட்வைசபிளா இருக்காது. என்கிட்ட எல்லாருமே ஆபீஸ் கோயரா இருக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் கோயரா இருக்கிறாங்க. அப்ப அந்த டயத்துல வந்து இது ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ அட்லீஸ்ட் யூஸ் பண்ற நாப்கின் வந்து டிவியில வராத நாப்கினா ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மெனோபாஸ் டயத்துல அந்த குழந்தைங்க மெனோபாஸ் ஆகும் பொழுது கூட அந்த வறட்சி வந்து அதிகமா உங்களை தாக்காம இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கிறோம். அதனால அதையும் வந்து இப்பவே இருந்து நீங்க வான் பண்ணி உங்க பேர குழந்தைகளோ, பல குழந்தைகளோ அல்லது உங்களுடைய உடலுக்கோ நீங்க அதை கவனிச்சு மாத்திக்கோங்க. இது மட்டும்தான் இந்த வகுப்புல நம்ம சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ வகுப்பு இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். உங்களுடைய சந்தேகங்கள் வேற ஏதாவது இருப்பினும் ரிகார்டிங் மெனோபாஸ் பத்தியோ அல்லது நம்மளுடைய ஓவலேஷன் பத்தியோ சில சில விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அக்குப்பஞ்சர் பார்வையில் அதை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண தயாரா இருக்கிறேன். ஸோ தாராளமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாமா? மணிமேகலை மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்த்திடுறீங்களா? வாழ்த்திடுங்கம்மா. வாழ்த்திட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் போய்க்கலாம். ஓகே ஓகேங்கம்மா. ஐயா அவர்கள் பெண்களுக்கான மெனோபாஸ் பற்றி மிகவும் அழகாக எடுத்துரைத்தார்கள். பெண்களுக்கு 2 மூளை, பெண்கள் 60 65 வயது வரை மீண்டும் மென்சஸ் வரும் என்று புது விஷயம் சொன்னது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அது வரத நாங்கெல்லாம் நல்லதாகவே எடுத்துக்கிறோம் ஐயா. ஆயில் மசாஜ் செஞ்சு பாதுகாக்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிறோம். நாங்க எங்களை கவனிக்காம இருக்கிறது, நீங்க சொல்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனிக்க தோணுதுங்க ஐயா. எங்களுக்கான முக்கியத்துவம் நாங்க கொடுக்குறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் அவர்தன் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினார் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மணிமேகலை அம்மா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன். ஐயா எனக்கு 45 வயசு ஆகுது. இப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து irregular பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம மருத்துவத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளோட யூட்ரஸ் வந்து திக்கா இருக்குது, அதனால டிஎன்சி பண்ணணும்னாங்க.
டிஎன்சி ஒரு முறை பண்ணிட்டோம். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா ஃப்ளோ ஆகுது, லென்த்தி ஆகுது, அகைன் இரெகுலர் வந்துச்சு. இது வந்து ப்ரீ மெனோபாசல் அந்த மாதிரி சிம்டம்ங்களாயா? இது நிக்கிறதுக்கான அறிகுறிங்களா அப்படின்னு கேட்கலாம். நம்ம 45 வயது வந்து நமக்கு நார்மலா வந்து பீரியட் ஆகுறது வந்து நிக்கிறதுக்கான அறிகுறியா இருக்காது. அது வந்து நார்மலா இப்போ அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்குது அப்படின்னா நார்மலா டிஎன்சி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டா இருக்குது. பொதுவா அந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியம் லேயர் திக்கா இருக்கான காரணம் என்னன்னா அதுக்கு அந்த இடத்துல அதீதமான வெப்பம் தாக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது திக்னஸ் கூடும். ஸோ அந்த வெப்பத்தை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சுலபமான வழி என்னன்னா பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். ஸோ நாப்கின்ஸ் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலா இருக்க மாதிரி நாப்கின்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நாப்கின்ஸ் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த பர்டிகுலர் ஒரு லோவர் அப்டமன்லயோ அல்லது பிறப்புறுப்புலையோ வந்து நமக்கு வந்து அதீதமான வெப்ப தாக்குதல் தெரியுதோ அல்லது எரிச்சல் தெரியுதோ அல்லது அரிப்பு தெரியுதோ அது வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய நாப்கின் அட்வைசபிள் இல்லை அப்படிங்கறத அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நாப்கினை வந்து நார்மலா நாங்க இங்க பார்க்கும்போது சொல்லுவோம் அவங்கள்ட்ட 3 to 6 மாதங்கள் வந்து நாப்கினை மட்டும் மாத்துங்க. அதுக்கப்புறமும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பார்க்கணும், ஆல்டர்னேட்டிவ்ல போய் பார்க்கணும் பாருங்க. பட் இதுலயே பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு தானாவே. அப்ப வந்து நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய நாப்கின் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. பர்டிகுலரா இப்ப நீங்க 45 ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்ல, உங்க பெண் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கு வரப்போற மருமகளுக்கும் நீங்க கேர் எடுத்து இதே மாதிரி கேர் பண்ணிட்டீங்க சொன்னா நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பிரேக் இல்லாம வந்துட்டு இருக்கும். இல்லாட்டினா அந்த இன்ஃபர்டிலிட்டியோட பார்ட் இதுல சேர்ந்து வந்துடும். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கறத மட்டும் கவனிக்க வேணாம், எல்லாமே அதுல சேருது. இப்ப 45ல வந்து நீங்க டிஎன்சி பண்ணிருக்கிறீங்க, முன்னாடி டிஎன்சி பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு நெசசிட்டி இருந்து பண்ணிட்டோம் பரவாயில்ல. மீண்டும் மீண்டும் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா உங்களோட கர்ப்பப்பை வந்து வீக்காக தான் செய்யும். அப்படி வரும்போது அதை திருப்பி காம்பன்சேட் பண்ணி வரக்கு நீங்க ஒரு 3 to 6 மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு ரெஸ்ட் எடுத்து இவ்வளவு பண்ணிட்டு நீங்க சிரமப்படுறதுக்கு அழகா இந்த இந்த நாப்கின்ஸை மட்டும் மாத்திட்டீங்கனாலே போதும். உங்களோட உடல்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அஸ்யூஷுவலா நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். 3 சைக்கிள்ல இருந்து 6 சைக்கிளுக்கு அப்புறம் திருப்பி வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்ட்ராசவுண்ட் தான் பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட்ல என்ன மாதிரி வேரியேஷன் இருக்கு, பழைய ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் பாருங்க. கண்டிப்பா வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதுல தெரியும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, போதுமானதெல்லாம். சரிங்க ஐயா. இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து வரல, அது நம்ம வராம இருக்கிறது நார்மல் அப்படின்னு விட்டுலாங்களா ஐயா இந்த ஏஜ்ல வந்து? இல்ல அதுக்கான எதனா வந்து நம்ம உணவு முறையில இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு 45 வயது ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து மெனபாஸ்குள்ள போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே முதல்ல தவறான எண்ணம். ஆரோக்கியமான உடல் அப்படி சொல்லுவாங்க வரும்போது நமக்கு வந்து ஒரு 50-55க்கு மேல இல்ல 52க்கு மேல வந்து மெனபாஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னா ஓகேவா இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப பிசிக்கல் ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது பிசிக்கல் தான் காலையில இருந்து சாயங்காலம் அங்க இங்கே ஓடிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வேணா இந்த மெனோபாஸ்ங்கிறது கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து மெனோபாஸ் 45ல எல்லாம் மெனோபாஸ் ஆயிடுது அப்படிங்கிறது வந்து சில உடம்போட லேக்னஸ் தான், வீக்னஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்காக டேப்லெட்டை போட்டு பீரியடை கிரியேட் பண்ண வேண்டாம், அது அதை விட ஆபத்தா போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா உங்க உடலுக்கு குளிர்ச்சியான காய்கறிகள் அதிகமா இருக்கிற மாதிரி உணவுல ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம். குளிர்ச்சியான காய்கறிகள் சொல்லும்போது நம்மளுடைய நீர் காய்கறிகளை எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அது புடலங்காய், பீர்க்கங்காய், இதெல்லாமே வந்து குளிர்ச்சியான காய்கறிகள். இதை நல்லா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த பர்டிகுலர் இப்போ வந்து சம்மர் சீசன்ல இருக்கிறதுனால இப்போ வாட்டர்மெலன் பெஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்டு நிறைய சேர்த்துங்க. அதாவது டெய்லி ஒரு 1.5 கிலோ உங்களுக்கு என்ன மீறி போனா 2 பீஸ்ல இருந்து 3 பீஸ் சாப்பிட்ற மாதிரி வரும். இதை கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துட்டு வாங்க. ஃபுட்டுக்கு சாப்பாடு கூட குறைச்சிக்கோங்க. இந்த யாரெல்லாம் வாட்டர்மெலன் நிறைய சாப்பிட்றீங்களோ அவங்க எல்லாம் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரைட்ஸ் வந்துடும். மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரைட்ஸ் வருதுன்னு சொல்றேன் நான், சரிங்களா? அப்பதான் உடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்பட்டோம். அப்ப நீங்க மாம்பழம் சாப்பிட்டுட்டீங்கன்னா 1 வருட ஸ்டாக் வந்து உங்க உடம்புல சேர்ந்துடும். வெப்ப ஆற்றலும் நீராற்றலும் 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இடப்பட்ட நல்ல சாப்பிடல அப்படின்னா கூட இந்த ஸ்டாக் எடுத்து வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம். அப்ப வந்து இந்த காலகட்டம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற காலகட்டம் வந்து முழுக்க முழுக்க நீர் சம்மந்தப்பட்டதுல வளர்ச்சி இருக்கிற டைம். அதனால இந்த மாதிரி பீரியட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ கம்மியா இருக்குதுன்னு சொன்னாலும் அல்லது மெனோபாஸ் மாதிரி ரொம்ப கேப் விட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் எதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். இந்த உணவு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சைக்கிள் திருப்பி உங்களோட மந்த்லி சைக்கிளாவோ அல்லது பை மந்த்லி சைக்கிளாவோ வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே.
நன்றி நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ரேகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. அதான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் சொன்னாங்க. நான் 3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தேன். அதுவும் போக எனக்கு நீர்க்கட்டி அதுவும் 2 இது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பீரியடும் ஒழுங்கா வரல. அதான் என்ன 3 மந்த் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அதுவும் நீர்க்கட்டியும் அதே மாதிரியே இருக்குது, அதே சைஸ்ல இருக்குது. எப்பவும் ஒரு வாட்டி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதான் நீங்க நாப்கினை வந்து மாத்திருங்க முதல்ல. அதை மாத்திட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த சைக்கிளை முதல்ல மாத்திக்கோங்க. இல்ல அதுக்கப்புறம் வந்து உடலை வந்து பீரியடு இல்லாதனால என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான். இல்லம்மா, நான் என்ன கேட்கறேன்னா, பீரியட் இப்ப இல்லைங்கிறனால நமக்கு நாப்கின் தேவையில்லை. நான் அதுக்கு முன்னாடி நீங்க எதை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அதனோட வெளிப்பாடு தான் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து இந்த சிஸ்ட் இருக்குது, அந்த சின்ன சின்ன ஃபைப்ராய்டு இருக்கு சொல்றதோ, அல்லது சாக்லேட் சிஸ்ட் சொல்லி சொல்லக்கூடிய விஷயமோ, அல்லது வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் உள்ள வந்து மல்டிபிள் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இது வந்து எல்லாமே எல்லா பெண்களுக்கும் இருக்கதான் செய்யும். இது ஒரு பெரிய தான் நீங்க பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு சைக்கிளும் அதுவே உடம்பு சரி பண்ணிடும். நீங்க நார்மலா ஐவிஎஃப் போது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முதல்ல டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஏதாச்சும் ஃபைப்ராய்டு இருந்தாலும் மற்ற ஏதாச்சும் இருந்தாலும் கிளீன் பண்ணி வைப்பாங்க. கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மற்ற ஃபார்மல் எல்லாம் நடக்காது. ஒரு 2 to 3 months ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணலாம்னு போகும்போது அந்த 3 monthsக்குள்ள திருப்பி இருக்க சில சிஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆயிடும். அப்போ நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி தானே கிளீன் பண்ணிட்டோம், அப்புறம் எப்படி திருப்பி வரும்னா இதுதான் இயல்பு. நீங்க அந்த இடத்துல வந்து வெப்ப சக்தி கெட்ட சக்தி சேராம பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பீரியட் டயத்துல வெளியே தள்ளிட்டு வருது. இப்ப அது வந்து ஒரு வெப்பமான பொருள் திரவம் வந்து வெப்பமான திரவமா தான் நம்ம கணக்குல சேர்த்த முடியும். அந்த வெப்பமான திரவம் வந்து நமக்கு காட்டன் கிளாத் ஒண்ணுதான் அதுக்கு பெஸ்ட் மெத்தடா இருந்தனாலதான் பழைய காலத்துல காட்டன் கிளாத் பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம அந்த சினாரியா தாண்டி வந்துட்டோம். திருப்பி இப்ப வந்து காட்டன் பயன்படுத்துங்கன்னு சொன்னா அது நம்ம ஆபீஸ் கோயிங் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அது வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் நீங்க அந்த இவங்க சொல்ற ஒரு பேட் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு நைட் ஃபுல்லா நல்லா இருக்கும்னு சொல்றது, அல்லது வந்து அந்த நாப்கின்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுன்னு சொல்றது, இது எல்லாம் தான் நம்மள வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம் பண்றது. இந்த ஜென்ரேஷனே ஹார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இப்போ ஒரு வழி இல்லை, நான் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஓகே, டெம்பரரியா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துருங்க. வேற வீட்டுல எப்பவுமே வாங்கி வைக்கிற நாப்கின்ஸ் வந்து ஹெல்த்தி நாப்கின்ஸ் தான் நீங்க பார்த்துதான் ஆகணும். அதை பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஈவன் நீங்க கன்சீவ் ஆக வரவங்களுக்காகட்டும், மற்ற நீங்க சொல்லக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோட வரவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் சொல்றோம். ஃபாலோ பண்ணுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, என்ன வேரியேஷன் வருதுன்னு பார்த்தா சீக்கிரமா வாஸ்ட் வேரியேஷன் அவங்க ஃபீல் பண்ண முடியுது. அதனால இப்ப வந்து உங்க சைக்கிள் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்களே தவிர ஸ்டாப் ஆகல. மேபி கொஞ்சம் டிலேட் ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு கூட பீரியட் சைக்கிள் திருப்பி வரலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க வந்து உணவு வந்து கொஞ்சம் கூலா இருக்கக்கூடிய நீர் காய்கறிகளை நிறைய பயன்படுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போறதுங்கிறது ஒரு உடல்ல கொஞ்சம் வெப்பத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க சொன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அது ஃபாலோ பண்றேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கிறது வழக்கமா இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நார்மல் ஆகல அப்படின்றது. லேயரும் திக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால மெரினா அந்த மாதிரி பண்ணுவோம் 5 years போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். அதான் ஓகே ஓகே. இல்ல இப்ப டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி நிறைய வந்துருச்சுமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சிலருக்கு வந்து காப்பர்ட்டி மாதிரி கூட சிலர் வச்சுட்டா கூட போதும், அது கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு கூட சிலர் வச்சுக்கிறாங்க. என்ன சொல்றேன், வழியே இல்ல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு கண்டிப்பா ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் உடம்புல ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். வந்துட்டு சொன்னா அப்புறம் திருப்பி சைக்கிள் ஆரம்பிச்சா திருப்பி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே ஒரு அந்த 49, 50, 52 அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது அது உங்களுக்கு ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 6 months அப்படிங்கிற கேப் விட ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு அது அப்படியே ரொம்ப ஸ்லோவா அது பாட்டு கிராஜுவலா அப்படியே கிளியர் ஆகுறது ரொம்ப நல்லது. எந்தவித அழுத்தமும் உங்க மனசுக்குள்ள வராம இருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு டிப்ரெஷனை கொடுக்குது சொன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களை வெளிப்படுத்திக்கணும். ஒரு கலையிலயோ
அல்லது ம் பேச்சாற்றலையோ அல்லது சமையல்லையோ அல்லது உங்களை நீங்க அலங்கரிக்கிறதுலையோ ஏதோ ஒரு ம் விஷயத்துக்குள்ள நீங்க டைவர்ட் கண்டிப்பா ஆகணும். ஆனா ம் மட்டும்தான் உங்க உடல் பாதிப்பு இருக்காது. அப்படி ம் டைவர்ட் ஆகாம வீட்டோட கம்பல்ஷன், வீட்டோட பிரச்சனை, அது இதுக்கு இது அப்படிக்கு நீங்க 1000 காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ம் ஒரு 50 55 வயசுக்கு மேல இல்ல 60 வயசுக்கு அப்புறம் ம் நம்மளுடைய வலது பக்க பாதிப்பு நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வலது பக்க பாதிப்பை கவனிச்சிருக்கிறோம். சரிங்களா? ம் அதனால சரி. நீங்க உங்களை அலங்கரிக்கிறது ரொம்ப மஸ்ட். அலங்கரிச்சு அழகா இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க போதும். தேங்க்யூ. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஜானகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. என்னோட பேத்திக்கு வந்து 14 வயசு முடிஞ்சிருச்சு. அவ இன்னும் பெரிய பொண்ணு ஆகல. அதன் இது வந்து பரம்பரையா இருக்கிறதுங்களா இல்ல? ஆமா, இல்ல 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 உங்க கேள்வி திருப்பி சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு இன்கமிங் கால் வந்துருச்சு, உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சரி, ப்ளீஸ் சொல்லுங்க. எங்க பேத்திக்கு வந்து 14 வயசு முடிஞ்சிருச்சுங்கய்யா. இன்னும் வந்து பெரிய பொண்ணு ஆகல. அது வந்து இப்போ அவங்க அம்மா எந்த ஏஜ்ல வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குங்களையா, இல்ல இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அது எல்லாமே மாறிட்டு இருக்குதுங்களையா? இதுக்கு ஏதாவது லேட்டான பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு. இல்ல லேட்டானா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. ஆனா எந்த ஏஜ்ல அவளோட ஃபர்ஸ்ட் பல்லு விழுந்தது அப்படிங்கறத சொல்ல முடியுமா உங்களால? அவளுக்கு எந்த ஏஜ்ல பல்லு விழுந்தது? அது கரெக்டா தெரியலைங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்க, அதனால கரெக்டா தெரியலைங்க. ஒரு 4 வயசு அந்த 4 ஏஜ். வயசுல இல்ல விழுந்துருச்சுன்னா இல்ல ஏஜ் அட்டன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. இப்போ ஓ அவளுக்கு சரி. பல்லு விழுகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏஜ் அட்டன் பண்ணலையும் வேரியேஷன் வரதான் செய்யும். ஓ அந்த சரி மாதிரி அவளுக்கு பல்லு லேட்டா விழுந்தது அப்படின்னா ஓகே, ஏஜ் அட்டன் பண்ணது லேட் ஆகிறது நார்மல். ரெண்டும் கணக்கு ஒண்ணுதான், ஒரே கணக்குல தான் இருக்குதுன்னு அர்த்தம். சரி பல்லு ரொம்ப ஏர்லியா விழுந்துருச்சு ஆனா ஏஜ் அட்டன் பண்ணலன்னா மட்டும்தான் நம்ம உணவு முறைகளை சிலது சஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி சரிங்க. அவளை ரொம்ப வீட்டுல ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களா? டார்ச்சர்னா அது பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதையும் கவனிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்ல ரொம்ப அவங்க அதிக வந்து அழுத்தம் அந்த மாதிரி இல்ல. ஆனா ஸ்கூலுக்கு போனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அவ பெட் வெயிட் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாளுங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ ஓ அந்த மாதிரி சரி. எல்லாம் இல்லை அப்படின்னா தானாவே சரி ஆயிடுமா? வேணா அந்த சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் நேச்சுரோபதி கனெக்டடாவோ அல்லது மெடிசன் இல்லாம இருக்கக்கூடிய ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா வேணா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம இங்க இருந்து கைட் பண்றது கொஞ்சம் சிரமம், பல்ஸ் பார்க்கறது சிரமம். இல்ல அவங்கள்ட்ட இப்ப நிறைய இங்க கேள்விகள் கேட்டாதான் நமக்கு. ஜூன் மாசம் இங்க வருவாங்க, லீவுக்கு வருவாங்க. அப்ப வந்து எதுவும் அவங்க கன்சல்ட் எந்த எந்த பண்ணணும். ஊர்ல இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்கம்மா? ஃபின்லாண்ட்ல இருக்காங்க. இல்ல ஃபின்லாண்ட்ல இருக்காங்க. இங்க வந்தா எந்த ஊருக்கு வருவாங்க? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு வந்தா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? சரி, கோயம்புத்தூர் வர்றாங்கன்னா சொல்லுங்க. அப்புறம் எந்த ஏரியான்னு சொன்னாங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற நபர்களை நான் சொல்றேன். அவங்கள இப்ப போய் பார்த்துட்டு வர சொல்லிடலாம். சரிங்க. உங்க நம்பரு இதுல போட்டு சொல்லுங்க, பாக்ஸ் இதுல அது போட்டு சொல்லி. போட்டுக்கலாமா? நம்ம நம்பர் போட்டுக்கலாம், நான் பார்த்துக்கலாம். கான்டாக்ட் பண்றேங்க. அவங்க வந்து ஜூன் மாசம் ஜானகி அம்மா, வரும்போது உங்களை கான்டாக்ட். ஜானகி அம்மா, நம்ம ஐயா சரி. சொல்லுங்கம்மா. உங்க ஸ்பீச் கட்டாது மேடம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பிரசன்னா அம்மா அவர்கள், பிரசன்னா ஷாம்லி அம்மா அவர்கள். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வாழ்க உங்களுடைய வளமுடன். சொல்லுங்கம்மா. speech வந்து நல்லா உள்வாங்கிறது மாதிரி இருந்தது ஐயா. எனக்கு வந்து வயது வந்து 55 ஐயா. சுகர் இருக்கு. அலோபதி மாத்திரைய விட்டு 6 மந்த் ஆயிருச்சு ஐயா. மதுக்கு மாத்திரை மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டு வர்றேன். பீரியட்ஸ் இன்னும் நிக்கவே இல்லையா. போன மந்த் வரல, இந்த மாசம் இப்பதான் ஏன் வந்திருக்கு. ஒரே பெயினா இருக்கு, கால் வயிறு வலி. ரொம்ப ஸ்வீட்டான உடம்பு தான் ஐயா, எனக்கு லீனான உடம்பு தான். ஆமா, எனக்கு எனக்கு உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப வாபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸ்பீச் ரொம்ப கிளாரிட்டி இல்லாம இருக்குது.
உங்க ஏஜ் சொன்னீங்க, அதுக்கப்புறம் சொன்னது நிறைய விஷயங்கள் எனக்கு தெளிவா இல்ல. சுகர் இருக்கு ஐயா. சுகர் இருக்குது, ஓகே. வயது வந்து 54 ஐயா. வயது 54, சுகர் இருக்குது, 2 இன்ஃபர்மேஷன். அப்புறம் வேற சொல்லுங்க. ஹீட்டா, உடம்பு எல்லாம் ஹீட்டான பாடி ஐயா. மாத்திரை அலோபதி சரிம்மா. எல்லாம் விட்டுட்டேன் ஐயா. ம். மதுமேக சூரண மாத்திரை மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டு வர்றேன் ஐயா. ரொம்ப சரிம்மா. வறட்சி அதிகமா இருக்கு ஐயா. பீரியட்ஸ் இப்ப இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு, நிக்கவே இல்ல. எவ்வளவு நாள் பீரியட் இருக்கு? எவ்வளவு நாள் பீரியட் ஆயிட்டு இப்ப இருக்கு போன உங்களுக்கு? மாசம் வரல, இந்த மாசம் அதிகமா ஆயிருச்சு ஐயா. அப்ப போன நாவறட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் பயங்கரமா வரல இருக்கு. எனக்கு. தண்ணி அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன், நாவறட்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. நான் ஓகே ஓகே டெல்லியில இருக்கேன் ஐயா. ஓகேம்மா. நீங்க ஒண்ணு செய்யுங்க. முதல்ல ஐயா. நாவறட்சியை சரி பண்றதுக்கு 1 டம்ளர் தண்ணிக்கு 1 கல்லுப்பு போட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. 1 டம்ளர் தண்ணிக்கு 1 கல்லுப்பு, சரிங்களா? நிறைய போட வேண்டாம், ஒரே ஒரு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அந்த கல்லுப்பு போட்டு குடிச்சிட்டு வாங்க. படிப்படியா நாவறட்சி வந்து இனிப்பு தண்ணியா மாற ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே மாதிரி உணவுல வந்து அதிகமான புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் இப்ப நீங்க சேர்த்த வேண்டாம். சரிங்க ஐயா. ரிச் புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலரா உளுந்து இருக்கிற விஷயமோ, கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு அப்படிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பாசிப்பருப்பு பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப நல்லது, சரிங்க சரிங்களா? ஐயா. அதுக்கப்புறம் ஏன்டா நாக்கு இது வறட்சி அதிகமா இருக்கும்போது உங்களுடைய மண்ணீரல் வந்து அதீத வெப்பமாயிடும். மண்ணீரல் அதிக வெப்பமாகும் போது என்னன்னா பசி எடுக்கும், சாப்பிட்டாலும் பசி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இல்லாம இருக்கும், சரிங்களா? ஆமா ஐயா, அதனால வந்து அப்படிதான் இருக்கு. உங்களோட அதனாலதான் உணவு வந்து நீங்க அதிகமா கொடுக்கறதுனால இப்ப பிரயோஜனப்படாது. உணவு முழுக்க சரிங்க. வந்து எரிஞ்சு போயிடும். அதாவது ஓமக்குண்டை வளர்த்தும் போது பொருள் எல்லாம் போட்டா எரியுது பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்க உணவு வந்து எரியும். அப்ப வந்து நீங்க உடம்பு வந்து லீனா இருக்கிற மாதிரி கற்பனை ஆகும். ஆனா உங்களோட உணவுக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகும். ஏன்னா அவுட்புட் இல்லாத எனர்ஜி வந்து யூஸ் இருக்காது. அதனால முதல்ல இந்த தாகத்தை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட உணவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால அந்த தாகத்துக்கு வந்து இந்த கல்லுப்பு போட்டு சாப்பிடுறதுல வந்து சீக்கிரமா மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உணவு வந்து ஹெவி ஃபுட் இல்லாம, பர்டிகுலரா ஹெவி புரோட்டீன் இல்லாம சாப்பாடு எடுத்துக்கோங்க. வெஜிடேரியன் தான்யா நானு. இல்ல வெஜிடேரியனா இருந்தாலும் சரிம்மா, அதாவது உணவுல வந்து ஹெவியா இருக்கக்கூடாது. வெஜிடேரியன் உணவு எல்லாமே ஹெவி இல்லைன்னு சொல்ல முடியாது. புரோட்டீன் எல்லாம் ஹெவி ஃபுட் தான், உங்களுக்கு ஹெவி ஃபுட், சரிங்களா? சோ நீங்க வந்து நான் டெய்லி காலையில இட்லி தோசை தான் சாப்பிடுறேன் அப்படின்னா அதுவே ஹெவி ஃபுட். நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன்ப்பா, ஆனா அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பீங்க. அந்த உணவே உங்களுக்கு ஆகாது. நீங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம், அவல் சாப்பிடலாம், சேமியா சாப்பிட்டுக்கலாம், கோதுமை ரவை உப்புமா சாப்பிடலாம், அல்லது வந்து கஞ்சி எது வேணா சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. அப்ப அவல்ல வந்து கார அவல், இனிப்பு அவல் அந்த மாதிரி சாப்பிடலாம், கொலா போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டைப்புக்கு போகணுமே தவிர அதே இட்லி தோசையிலேயே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல் கண்டிப்பா வீக் இட்லி ஆகதான் தோசை செய்யும். எல்லாம் அதிகம் அதனால அதை எடுக்கலையா. மாற்ற சப்பாத்தி, இப்படி மேத்தி, இப்படி கீரை ஐட்டங்கள், காய்கறிகள் இப்படிதான் எடுத்துக்கிட்டு வர்றேன். ரைஸும் கொஞ்சமா தான் அதாம்மா எடுக்கிறேன். சப்பாத்திலாம் இல்ல, சப்பாத்தில ப்ராப்ளம் இல்ல. சப்பாத்தி எடுக்கும்போது அதுக்கு சைட் டிஷ் வைக்கிறீங்கல்ல, அந்த சைட் டிஷ் வந்து தேங்காய் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக்கும், உங்க உடலுக்கு மந்தமாக்கும். அதனால நீங்க அந்த சைட் டிஷ் இல்லாம இந்த புஜ்ஜி மாதிரி வச்சு சாப்பிடுற மாதிரி தான் தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி சாப்பிட்டுட்டு ஐயா. வாங்க. முதல்ல தண்ணி தாகம் குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அடுத்தடுத்து மாற்றங்கள் வந்துருமா, பாத்துக்கலாம். நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது கமலம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. சார், இப்போ 13 இயர்ஸ்ல ஏஜ் அட்டெண்ட் பியூபர்ட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்போ ரெகுலரா ஆகும் சார்? இப்போ 6 மந்த்ஸ் கழிச்சு ஆகுமா, இல்ல இப்போ ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வருது, இல்ல 1.5 மந்த்ஸ் கழிச்சு வருது, அந்த மாதிரி ஒரு எப்போ வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அது ரெகுலரைஸ் இல்லம்மா, எப்போ? இது வந்து குழந்தைகள் வந்து இல்ல ரெகுலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்க குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றது ஒன்லி ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான். அது அப்படியே ரிப்பீட் ஆகாது, உடனே ரிப்பீட் ஆகாது. ஓகே ஃபார் ஓகே அன் எக்ஸாம்பிள் பண்ணிட்டாங்க,
அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்த மாசம் அப்படியே ரெகுலரா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ம் சோ நீங்க என்னன்னா அந்த குழந்தைக்கு உண்டான உணவு முறைகளை மட்டும் கவனிச்சுக்கோங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிற மாதிரி உடலை வந்து சூட்டை தணிக்கிறது, எலும்பை பலப்படுத்துறது, அந்த மாதிரி உணவு முறைகள் ஏற்கனவே இருக்குது. அதை ம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். சைக்கிள் ஓகே வந்து மேபி ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் கூட இப்ப திருப்பி 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு அப்புறம் ரெகுலர் ஆரம்பிச்சிடும். இது இது ம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான்மா. கரெக்டா அந்த ஆ பர்டிகுலரா ஏஜ் அட்டன் பண்ணா அடுத்த மந்த்ல இருந்து சைக்கிள் ஆரம்பிக்கணுங்கிற ஹார்ட் அண்ட் ஓகே ஃபாஸ்ட் ரூல் இங்க கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே சார். அதே போல மெனோபாஸ் டைம் எப்போ கரெக்ட் 45 டு 45ல ஸ்டார்ட் ஆகுங்களா இல்ல 50ல ஸ்டார்ட் ஆகுங்களா? அது டிஃபர் ஆகும். ஆனா 45லயே ஸ்டார்ட் ஆகுங்களா? இல்ல 45ங்கிறது கொஞ்சம் ஏர்லி தான். ம் அவங்களோட உடல் உழைப்பை வச்சுதான் நம்ம பேச முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் பயங்கரமான ஒரு கீ போஸ்ட்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே மெனோபாஸ் ஆயிடும். ஓகே அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனோபாஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கும்போது 50+ அப்புறம் தான் அது வந்து மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே பட் நமக்கு 45ல இருந்தாலும் சரி 55ல இருந்தாலும் சரி ம் அந்த டயத்துல உடம்புலயும் மனசுலயும் அதிக காயம்னா அந்த வறட்சி இல்லாத நிலையை கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ம் விரக்தியில போற ஸ்டேஜ் நிறைய பேர் பாக்குறோம். அந்த ம் விரக்தி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த ஆணோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ம் அவங்க டிபெண்டா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து சில மாரல் சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க. அந்த ம் மாரல் சப்போர்ட் அது ஆண் கொடுத்தா சொன்னா அந்த பெண் ஈஸியா கடந்து வந்துடலாம். ஓகே பெண்ணோட உடம்புல அது நடக்குது, அது அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்ல, அதை ம் அனுபவிக்க தான் போறாங்க. பட் அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ல வர்றது ஹஸ்பண்ட் வருவாங்க, ரெண்டாவது ஓகே குழந்தைங்க வருவாங்க. ஸோ ம் இவங்க அந்த குழந்தைகளும் அந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க சொன்னா அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான ஸ்டேஜா போயிடும். இல்லைன்னு ஓகே சொல்லும்போது அவங்களுக்கு அது கூட போராடுறதா உடம்பு கூட போராடுறதாங்கிற போராட்டம் வந்து அவங்கள ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் தனியா ஐசோலேட் ஆகி போய் உட்கார்ற மாதிரி உட்காந்துப்பாங்க. அது வராம பாத்துக்கிட்டா போதுமா. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ 45க்கு அப்புறம் மந்த்லி ஒரு மந்த் கேப் விட்டுட்டு அப்புறம் கண்டினியூ ஆகுது. அப்புறம் திடீர்னு ஒரு மந்த் கேப் விட்டுட்டு கண்டினியூ ஆகுது. இது மெனோபாஸ்க்கான சிம்டமா சார்? இல்ல இல்ல மேடம், இது வந்து ஒர்க் லோடுனால கூட இப்படி மாறும். இப்ப ஓகே. நார்மலா வந்து ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கும்போது ஃப்ளோவோட பேட்டர்னுக்கும் ஒன்ஸ் ம் இன் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் வரும்போது வரக்கூடிய ஃப்ளோ பேட்டர்னுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப ம் ரெகுலர் பேட்டர்ன்ல வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மெட்ரியம் லேயர் எண்டோமெட்ரியம் லேயர் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். ஸோ தட் வந்து பெரிய ஜெல்லி ஃபார்ம் ஜெல்லி ஃப்ளோ எல்லாம் இருக்காது. ம் ப்ளீடிங் மட்டும் தான் இருக்கும். அதோட அவங்க கிளியர் ஆயிடுவாங்க. பட் அந்த ஓகே. சைக்கிள் மாறி வரும்போது என்னன்னா கொஞ்சம் அந்த ஜெல்லி ஃப்ளோ இருக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் காற்று இருக்கிற மாதிரி இருக்கும். ம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேனிக்கோ ம் அல்லது வேற எதுவும் கட் பண்ணியோ பண்ணிக்க தேவையில்லை. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட சைக்கிள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது சைக்கிள் திருப்பி நார்மல் ஆயிடும். ஆ ஓகே. அதாவது பொதுவா பெண்கள் தலை மேல இஎம்ஐ இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். இஎம்ஐ இல்லாத பெண்களா இருந்தா பிரச்சனை வராது. அதான் பிராங்கா சொன்னா இதுதான் அடையாளம். இஎம்ஐ அப்படின்னா சார்? எஸ் எஸ். இஎம்ஐ தான், நம்ம மந்த்லி பேமெண்ட் பண்றோம் இல்லையா? ஓகே ஓகே. மந்த்லி பேங்க் லோன் வாங்கிட்டு இஎம்ஐன்ட்டு அலையறாங்க இல்லையா? ஓ அந்த இஎம்ஐ அந்த யாரெல்லாம் டென்ஷன். ஆ கட்ட. ஆமாமா, அதுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குதுமா. டோட்டலி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணி ரிலாக்ஸா இருந்தா. ஆஹ் அது ரிலாக்ஸா இருந்தா முடியும். பட் இஎம்ஐல இருந்தா எப்படி முடியும்? ஆமா நீங்க தூங்குனாலும் பேங்க்காரங்க வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா. அப்ப நம்மள ம் அறியாம நமக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும்ல. அந்த பதட்டம் வந்து உங்க உடம்புல பாதிக்க தானே செய்யும். ஆமா சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, ஓகே வாழ்க ஓகே வளமுடன். மேடம். ஓகே சரி சரி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கோமதி அம்மா அவர்கள். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். கோமதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தான் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, குழந்தைங்களுக்கு இப்போ புதுசா ஏஜ் பண்ற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணலாங்க ஐயா? ஆமா, அதுதான் எல்லாத்துக்குமே வந்து இந்த டிவில வராத நாப்கினை நீங்க தேடி வாங்கணுமா, அதுதான் வழி. இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச பிளிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, BLISS ஒரு கம்பெனி இருக்குது. அதனோட சரிங்க நாப்கின் வந்து இதுலயும் வித்துட்டு இருக்கு, அமேசான்லயும் வித்துட்டு இருக்கு. ஸோ அந்த சரிங்க நாப்கின்ஸும் தாராளமா பயன்படுத்தலாம். அப்படி இல்லை நமக்கு அங்க பக்கத்துல யாராச்சும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த நாப்கின் பயன்படுத்துங்க. அந்த சரி நாப்கின் குவாலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, எப்போ வந்து அந்த நாப்கின் பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 3rd டே ஆர் 5th டேக்கு அப்புறம் சரிங்க
தேர்ட் டே ஆர் ஃபிஃப்த் டேக்கு அப்புறம் வந்து யாருக்கும் அந்த இரிட்டேஷனோ ஹீட் சென்சேஷனோ அல்லது வந்து அந்த பிளாக் கலர் மார்க்கோ இல்லாம இருக்குதோ அது நார்மல் நாப்கின் அர்த்தம். அது இல்லாம எந்த நாப்கின் பண்ணாலும் அந்த மாதிரி சிம்டம் காமிச்சா அந்த நாப்கினை அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. சரிம்மா, ஓகே. குழந்தைகளுக்கு முன்னாடியே அதை கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு டைப்பர் யூஸ் பண்றதையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சீக்கிரம் கெடுத்துருமா. சரிங்க. அதுல வந்து நமக்கு பர்டிகுலர் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்ல மேஜிக் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஆமா. மேஜிக் ஜெல் இருக்கிறதுனால நல்லா அப்சர்வ். அந்த மேஜிக் ஜெல் அப்படிங்கிற ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அவங்க ரொம்ப டெக்னிக்கலா பேசுற மாதிரி மேஜிக் ஜெல் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துறாங்க. அது வந்து நம்மளோட வாட்டர் அப்சர்வ் பர்டிகுலர் ஆயில வந்து இமிடியேட்டா கிரானுவல்ஸா கன்வெர்ட் பண்ற ஆற்றல் வந்து அந்த நாப்கின்ல இருக்குது. அது பொதுவாக கப்பல்ல வந்து தண்ணி ஏதாச்சும் ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்றதுக்காக அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட நாப்கின்ஸ்ல வைக்கும் போது என்னன்னா உடனடியே ஹீட் ஜென்ரேட் பண்ணி நம்மளோட விஜினாவோட பார்ட் அந்த உள்ள இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து ஓவர் ஹீட் அந்த ஃபுல் டே இருக்க ஆரம்பிச்சிடும். அது ஹார்ம்ஃபுல்லான ஹீட், மூச்சு விட முடியாம அது திணறும். விஜினாவும் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை வந்து ட்ரைட்டா போடும்போது என்ன ஆகுது, மூச்சு விட முடியல போது அதனோட விளைவுகளை மோசமா போகுது. அதனாலதான் யூட்ரஸ் இறங்குறது எல்லாமே அதுல சேர்ந்து வந்துடும். ஐயா அதனால நீங்க அந்த குழந்தைங்க பேர் ஏஜ் அட்டன் ஐயா அந்த நாப்கின் எதுமா பேர் சொல்லுங்க எங்க பேரு. நாப்கின் பேர் வந்து பிளிஸ், BLISS. BLI. BLISS. ஆமாமா. அது சரிங்க. நாப்கின் இடமா அது ஒரு பாக்ஸ் மட்டும் இடம்னு காமிச்சாங்க. அது இதுல இருக்குது, அமேசான்ல இருக்குது, பாத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டா கூட நமக்கு அனுப்பிச்சோன்னா அனுப்பிடுவாங்க. இது இந்த ப்ராடக்ட் தான் நான் சொல்றேன். சரிங்க ஐயா. நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம தேவைப்படும் போது இங்க வரவங்களுக்கு மட்டும் தான் சொல்றோம். நீங்க அது மார்க்கெட்ல இருக்குது, சும்மா இங்க அலையிறது எல்லாரும் வேண்டியதில்லை. அங்க கிடைக்கும் போது வாங்கி பயன்படுத்திக்கோங்க, ஈஸியா போயிடும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து தேவப்பிரியா மோகன் பாபு அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தான். சொல்லுங்கம்மா. ஐயா இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் பத்தி இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஐயா, அது எப்படி உபயோகம் ஐயா? இது மென்ஸ்ட்ரல் கப்புங்களாமா? மென்ஸ்ட்ரல் கப் வந்து கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்குமா அப்படிங்கறது பழகணும். ஏன்னா இப்போ ஃபாரின்ல வந்து அது ரொம்ப ஈஸியா பழகுறாங்க. நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அது இன்கன்வீனியன்ட்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் அப்படின்னா கொஞ்சம் அந்த கிளீன் பண்றது கொஞ்சம் ஆஃப் அன் பண்ண வேண்டி இருக்கும். இது நார்மலா நம்ம அதை சைக்கிள் செயின் என்ன சொல்லுதுன்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் நமக்கு உள்ள வந்து பிரேக் ஆகி தான் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது அந்த ரத்தம் வந்து உள்ள இருக்கிறத விட வெளியே வந்துட்டா நல்லது, அதாவது பாடியை விட்டு வெளியே வந்துட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் மென்ஸ்ட்ரல் கப்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அது ப்ராடக்ட் எதுவும் உடம்பு மேல படாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் அந்த அது உடையும் போது அதுல இருந்து வர ஹீட் வந்து ரொம்ப நேரம் உங்க உடம்புல இருக்கக்கூடாது. அதனால அட்லீஸ்ட் ஒரு 1 to 3 hours அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு பயன்படுத்துற மாதிரி இருந்தா பயன்படுத்தலாம். இல்ல சொன்னா பெட்டர் வந்து காட்டன் நாப்கின்க்கு போய்க்கிறது தான் நல்லது மேடம். அது திருமணம் ஆகாத வந்து மென்சுரல் கப் புரியல மேடம், ஏதோ கட் ஆயிடுச்சு வாய்ஸ். திருமணம் ஆகாத பெண்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாங்களா? இல்ல பயன்படுத்தலாம். ஆனா அது ஒரு என்ன சொல்றது, அதை டெக்னிக்கலா யூஸ் பண்ணி பழகணும் அவங்க. பெட்டர் வந்து நான் அதுதான் சொல்றேன், நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க வரவங்கள்ட்ட கேட்கும் போது இல்ல சார் அதுக்கு மேல இதுவே எங்களுக்கு பெட்டரா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா அது அந்த கப் வந்து பிளெக்சிபிளா இருக்கும், ரொம்ப 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 பிளெக்சிபிள் தான். நம்ம நார்மலா இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃபீடிங் பாட்டில்ல போடுற நிப்பிள் விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அவ்வளவுதான் அதுல. அது கரெக்டா அதை வச்சு பழகணும் அவங்க. அது பொதுவா அது இந்த நம்ம பீப்புளுக்கு வந்து அவ்வளவு தூரம் அது ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படின்னா தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது. கலெக்ஷன் ஆச்சுன்னா உடனே கிளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லது. சரி, நன்றி. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஆதிலட்சுமி அம்மா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா எனக்கு வந்து ஓவர் ஹீட்டா இருக்கு பாடி ஆக்சுவலா. இப்ப என்னன்னா எனக்கு வெயிட்டும் வந்து கம்மியா இருக்கு. இப்போ நான் என்னோட ஏஜ் வந்து 40, பட் வெயிட் பாத்தீங்கன்னா எனக்கு 46 தான் இருக்கு.
ஆக்சுவலா நான் இது முன்னாடி அதிகமா தான் இந்த அக்குபஞ்சர் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் எல்லாமே க்யூர் பண்ணேன். அந்த சைனஸ் இந்த தைராய்டு க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நேச்சுரல் வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அடிக்கடிக்கு. வெயிட் கெயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஹீட் பேலன்ஸ் பண்ணி எப்படி வெயிட் கெயின் பண்றதுன்றது புரியலங்க. சரி, ஓகேம்மா. 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. இருக்குங்கய்யா. இதுமா என்ன சொன்னீங்க? லிவர் ஹீட் அதிகமா இருக்கு. லிவர் ஹீட் அதிகமா. ஓகேம்மா, நீங்க 2 விஷயம் மட்டும் செய்யுங்க. ஒண்ணு வந்து நைட்டு தூங்கும்போது கால் கட்ட விரலுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணி லேசா வச்சு விட்டுருங்க. நகத்துல ஃபுல்லா ஈரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 2 கால் கட்ட விரலுக்கு. ஃபுல்லா தேய்ச்சி விடணுமா? கால் கட்ட நம்ம இந்த மெஹந்தி போடும்போது வைப்போம் இல்லைங்களா? ஆமா ஆமா. மெஹந்தி போட அதே மாதிரி அந்த நகம் முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பெட் ஸ்ப்ரெட் இதாகுதுன்னு சொன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் மேல போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டெய்லி நைட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் தொப்புளுக்கு வந்து கம்பல்சரியா வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு வந்து இந்த கண்ணுக்கு கீழே வந்து நம்ம இது வைப்போம் இல்லைங்களா, கண்மை போடுவோம் இல்லைங்களா? அந்த கண்மை போடுற மாதிரி 2 கண்ணுக்கும் கீழே வந்து விளக்கெண்ணெயில ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அந்த கண்ணு உள்ளேயே மை போடுற இடத்துலயே இதுக்கு விளக்கெண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. விளக்கெண்ணெய் கண்ணு மை போடுற இடத்துல தேய்ச்சி விடணுங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா. விளக்கெண்ணெய் எடுத்து கண்மை போடுற மாதிரியே அந்த கண்ணு 2 கண்ணுக்கும் போட்டு விட்டுக்கோங்க. இது எல்லாமே நைட்டு படுக்கும் போது செய்யணும். நைட்டு படுக்கும்போது செஞ்சுட்டு படுங்க. உடம்பு சூட்டு தன்மை குறைய ஆரம்பிக்கும். வெயிட் கெயின் எப்படிங்க? இல்ல, உடம்பு சூடு குறைஞ்சாதான் வெயிட் கெயின் ஆகும். உடம்பு அதிகமா சூடு இருக்கிற யாருக்கும் உடம்பு வராதுமா. சரிங்க. இப்ப காலையில வந்து அந்த இஞ்சி லெமன் லேகியம் எடுக்கும் போது அந்த அசிடிட்டி அந்த சூட்டத்தை பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுன்றாங்கன்னு எடுக்கிறது, அது எடுக்கலாமாங்கய்யா? அது உங்க உடம்புக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. எனக்கு அது தெரியல. பட் நீங்க பழங்கள்ல இப்ப இந்த வாட்டர் மெலன் ரொம்ப அதிகமா இருக்கனால வாட்டர் மெலன் டெய்லி 1 கிலோல இருந்து 2 கிலோ சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் எடுத்தா ரொம்ப நல்லது. சப்போஸ் மார்னிங் எடுக்க முடியலனாச்சும் வேற ஏதோ ஒரு டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து உடம்பு சூட்டை நல்லா தணிச்சு கொடுக்கும் நமக்கு. அது கிர்னி பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா, முலாம்பழம், எல்லாமே இது 2மே தான். 2 பழமும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். வெள்ளரிக்காய் வந்து டெய்லி காலையில 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுட் ஹேபிட்ல இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற வெப்பம் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு பப்பாளி பழம் ரொம்ப நல்லா தேவைப்படும். பப்பாளி சூடு அந்த மாதிரி சூடுதான். அது வந்து சூட்டை அழிச்சிரும் உங்களுக்கு. உடம்புல இருக்கிற சூட்டை அழிக்கிறது மாம்பழம் இதெல்லாமே உங்களுக்கு வரும்போது நிறைய பயன்படுத்த வேண்டி இருக்கும். பொதுவா பப்பாளி பழம் சூடுங்கிறது என்ன, எந்த விதத்துல சூடுன்னு சொல்றாங்கன்னா உடல்ல இருக்கிற கெட்ட சூடு அழிக்கிறது பப்பாளி பழம், அன்னாசி பழம், மாம்பழம். அதுதான் சூடுன்னு சொல்றது. இந்த பழங்கள் வந்து உடம்புல இருக்கிற கெட்ட சூட்டை அழிச்சிரும். அது மாதிரி எடுக்கும்போது முதல் ஒரு வாரம் இல்ல 2 வாரத்துக்கு மட்டும் டிசென்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் உங்களுக்கு. ஓஹோ, ஓகே ஓகே ஓகேங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அப்போ வெயிட் கெயினுக்கு தனியா எதுவும் பண்ணணும், சூடு குறைஞ்சாலே போதும். நைட் இந்த மாதிரி ரெகுலர் எவ்வளவு நாளைக்கு இதை நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வச்சுட்டு வரணும்? நீங்க ஒரு பீரியட் சைக்கிள் எடுங்கம்மா. 30 days to 35 days ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க. அப்ப உங்களுக்கு வந்து நார்மலா பீரியட் ஆகும்போது அந்த லோவர் அப்டமன்ல ஒரு மாதிரி ஹீட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா? ஆமா ஆமாங்க. அது பீரியட்ஸ் 1 week பிஃபோர்ல இருந்து ஓவர் ஹீட்டஸ் வைரசிட்டி இருக்குங்க ரொம்பவே. அப்போ நீங்க கண்டிப்பா இதை கிளீன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிளட்டோட குவாலிட்டியே மாறும். பிளட்டே வந்து ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா பிளட்ல இருக்கிற எல்லாமே அழிக்க தான் முடியும், உருவாக்க முடியாது. அதுதான் நீங்க சாப்பிடுற உணவுல த்ரோட் கரகரப்பு வருதுங்க. த்ரோட் வந்து கரகரன்னு ஆயிடுது. இந்த ஹீட் அதிகமாகும் போது த்ரோட் கரகரன்னு ஆயிடுதுங்க எனக்கு. அந்த லெஃப்ட் சைட் கண்ணும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெயிட் ஆயிடுதுங்க. அதுதான்மா. இப்ப நீங்க ஒவ்வொன்றா இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க உடல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்க உணவுல நீங்க இப்ப எடுத்துட்டு இருக்கிற உணவுலயும் உங்க உடம்பு வர ஆரம்பிக்கும். இதை வெப்பத்தை தனிக்காம பண்ண முடியாது நம்மளால. சரிங்க. ஏன்னா தண்ணி நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தண்ணியும் குடிக்க முடியல. அது குடிச்சாலுமே ஹெவி மாதிரி ஆயிடுதுங்க அது. இல்ல, அது வந்து உங்களுக்கு அப்ப யூரின் போகும்போது கொஞ்சம் பேல் எல்லோல தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேல் எல்லோல போயிட்டு இருக்கனாலே உங்களோட வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்குங்கிறதும் தெரியுது. ஆனா இப்போ உங்களால குடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நீர் பழமா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 weeks போல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் நீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி MG123 அவர்கள்.
கேலக்ஸி MJ1234 அவர்கள். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வணக்கம்மா, சொல்லுங்க. கேக்குதுமா, தெளிவா இருக்குது, பேசுங்கம்மா. என் பாப்பா வந்து 13 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணாங்க ஐயா. சரிம்மா. இப்ப வந்து அவங்க ரெகுலர் அது 4 மந்த்துக்கு அப்புறம் ரெகுலர் ஆயிடுச்சுங்க. ஓகேம்மா. ரெகுலர் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு நாப்கின் நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஒண்ணு பக்கத்துல ரெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தேன் பாப்பாட்ட. நானும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு. அதனால பாப்பா இப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா யூஸ் பண்ணா ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி. ஹீட் ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் மாத்திக்கோங்கம்மா, ட்ரை பண்ணுங்க. நீங்க சொன்னது வந்து ஹீட் எல்லா ஆகுது. ஊர்லயும் கிடைக்கும். நீங்க சொன்ன பிராண்ட் வந்து எல்லா ஊர்லயும் கிடைக்குதாங்க ஐயா? கிடைக்குதுமா, அமேசான்ல விற்கிறாங்க. ஆனா அமேசான்ல என்ன பண்றாங்கன்னா நாப்கின்ஸ் வந்து ஏதோ 32 நாப்கின்ஸ் ஒன்னா வச்ச மாதிரி ஒரு பாக்ஸ், ஜம்பு பாக்ஸ் மட்டும் வச்சிட்டு இருக்காங்க. சின்னதா நார்மலா அந்த நாப்கின்ல வந்து 6 நாப்கின்ஸ் மட்டும் வரும். அதனால நமக்கு ஒரு பீரியட், ஒரு சைக்கிளுக்கு நமக்கு நார்மலா ஒரு 2 பாக்ஸ் இருந்தாலே அதிகபட்சம் போதுமானது. நிறைய வாங்கினா டெலிவரிக்காக என்ன பண்றாங்க, டெலிவரி சார்ஜ் வருங்கிறதுனால அந்த பெரிய ஜம்பு பேக்குங்கிற மாதிரி வச்சு அதில் 32 நாப்கின் வச்சுதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நியர்பைல இருக்கும், ஆனா எங்க இருக்குங்கிறது எனக்கு. இப்ப நீங்க எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோங்க ஐயா. மதுரைங்களா? மதுரையில யாரும் தெரியல, யாரு ஹேண்டில் பண்றாங்க தெரியல. சப்போஸ் இங்க நம்ம கிட்ட இருந்து கேட்டா நம்ம பேக் பண்ணி தான் அனுப்பணும். பேக் பண்ணி அனுப்பினா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வேற வந்துடும். அதனால பெட்டர் அங்க பக்கத்துல வாங்கிட்டா நமக்கு, இல்ல பக்கத்துல வாங்கிட்டா நமக்கு கொஞ்சம் ரேட்டு இந்த கொரியர் சார்ஜ் இல்லாம வாங்குறதுனால நமக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. அப்படி இல்லைன்னா மட்டும் அப்புறம் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரிங்க சரிங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வாங்குறது நல்லது. சொல்லுங்கம்மா. எனக்கு 48 ஆகுதுங்கய்யா. எனக்கு 46ஓட மெனோபாஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி irregular பீரியட்ல அந்த முன்னாடி கேட்டாங்கல்ல, எனக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கண்ணு ஒரு மாதிரி வெயிட் ஆயிருது. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப வறட்சியா மெலிஞ்சிருதுங்கய்யா. ஹீட் ஆகுது. ஆனஸ் எல்லாம் வந்து பரு மாதிரி வந்துருதுங்கய்யா. மேலெல்லாம் ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. டாட்டா ஒரு பிளாக் வந்துருச்சுங்கய்யா. கண்ணுக்கு இந்த கட்டத்துல அதுதான், இந்த கட்டத்துல வந்து நமக்கு வந்து ஓவர் பாடி ஹீட் தான் இந்த பீரியட்ல நடக்கும். அதனால நீங்க வந்து உணவு முறையிலேயே வந்து நிறைய கூலா இருக்கிற உணவுகளையே தான் நீங்க எடுக்கணும். பர்டிகுலரா இந்த கால்சியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிகமா போக வேண்டாம். ரொம்ப மோசமா இருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சும்மா எடுத்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் ட்ரை பண்ண வேண்டாம். அது எல்லாமே உடம்புல நல்லா ஹீட் தான் கிரியேட் பண்ணி விடும். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெட்டர் வந்து நீங்க இப்ப இவங்களுக்கு சொன்ன மாதிரி கால் கட்ட விரலுக்கு எண்ணெய் வைக்கிறது, தொப்புளுக்கு எண்ணெய் வைக்கிறது, கண்ணுக்கு கீழே வந்து நம்ம விளக்கெண்ணெய் வந்து தேய்க்கிறது, கண்ணு கீழேனா கண்ணுக்குள்ளேயே அந்த இது போடுற மாதிரி போடுறது, என்னது கண்மை போடுற மாதிரி போடுறது, இது எல்லாமே வெப்பத்தை குறைக்கிற நல்ல மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து நீங்க இளநீ குடிக்கணும், விருப்பப்பட்டா குடிச்சுக்கோங்க. மோருன்னா கண்டிப்பா கொத்தமல்லி தலை பிச்சு போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சில உணவு முறைகள் உங்களுக்காக நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். அத வந்து நீங்க வீட்டையே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாக்கலன்னு சொன்னா அது உங்க தப்பு தானே தவிர அது பக்கத்துல இருக்கிறவங்க தப்பெல்லாம் கிடையாது. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான் இல்லன்னா என் வீட்டை யாரு பாப்பாங்க அப்படிம்பாங்க. நீங்க வேணா வெளியூர் போங்க, உங்க வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு போய் பாருங்க. உங்களை விட சுத்தமா இருக்கும். உங்க வீட்டுக்காரர் சமைக்கிற சாப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கும். பிச்சைக்காரன் டெய்லி வந்து ரோட்ல வந்து நின்னுட்டே இருப்பான், நீங்க இருக்கும்போது வரவே மாட்டான். சும்மா நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது, என்ன விட்டு ஆளு இல்லைன்ட்டு. நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. அதனால நீங்க உங்களை கவனிக்க, முதல்ல அதை கவனிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தா அவங்களையும் பாருங்க, வேண்டாம்னு சொல்லல. நான் வந்து தொப்புள்ள வந்து நல்லெண்ணெய் வைப்பேங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி. இல்ல தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்கம்மா. தொப்புள்ள விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. வைப்பேங்கய்யா. ஆனா வச்சுட்டா இல்லங்கய்யா எனக்கு இல்ல தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்கம்மா. கண்ணுக்கு விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்க. கால் கட்ட விரலுக்கு மட்டும் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. சரி தொப்புளுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் வைக்க சொல்றீங்க அப்படிதானங்கய்யா? விளக்கெண்ணெய் தான் நல்லது. அது வந்து ஏப்பமா அசிடிட்டி வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிருதுங்கய்யா. ஒரு மாதிரி மண்ணீரல் அசிடிட்டி இருக்குன்னா உங்க மண்ணீரல் அதீத வெப்பம், நீங்க சாப்பிடுறது அதீத ஓவர் ஈட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஏப்பமா வருதுனால ஓவர் ஈட்டிங் தான். நீங்க சாப்பாட்டை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கஞ்சி மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த சம்மர் எல்லாம் வரும்போது ரொம்ப சீக்கிரமா இலகுவா காயிற மாதிரி ஜீரணமாற மாதிரி இருக்கணும். கம்பங்கூழ் எடுத்துக்கோங்க. அதுவே ஒரு நேரம் உணவா எடுத்துக்கோங்க. கம்பங்கூழ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேங்கய்யா. கம்பங்கூழ் எடுத்துக்கிறேன். ரொம்ப
கம்புக்கூழ் சாப்பிட்றப்ப ரொம்ப ஹீட் ஆன மாதிரி ஆயிடுதுங்க. இல்ல கம்பங்கூழ் சாப்பிடும்போது உங்க உடம்புல போதுமான வெப்பம் படுதான் பார்த்துக்கோங்க. வெப்பம் படலைனாலும் ப்ராசஸ் நடக்காது. கம்பங்கூழ், ராகி இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் படும்போது உங்க உடம்புல போதுமான வெப்பம் படணும். வெப்பம் படாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கிடைக்க ரிசல்ட் கிடைக்காது. இல்லைங்கய்யா, நான் சன்லைட்ல கொஞ்ச நேரம் நின்று தாங்கய்யா வருவேன். கால் நேரத்துல நல்லது சன்லைட்ல நல்லது. இயர்லியா கொஞ்சம் தான் நல்லாவே நின்றுட்டு நிக்கணும். கொஞ்சம் நல்லாவே நின்றுட்டு தான் வருவேங்க. அதுமே ஈவினிங் ஒரு 4:30க்கு மேல நான் மாடியில போய் கொஞ்ச நேரம் வந்து அந்த சன்லைட்ல நின்றுட்டு அப்புறம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் தாங்க கொஞ்ச நேரம் கீழே வருவேன். ரிலாக்ஸ் ஆயிட்டு மன்றத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படிதான் வருவேங்கய்யா. பகல்லையும் இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சுக்கிறேங்கய்யா. நானாவே வந்து அவள் இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கய்யா. ஓரளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அந்த ஓகேம்மா. மாதிரி. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆண்களும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத பெண்களும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத குழந்தைகளும் கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் இருக்குது. 8th படிக்கிற குழந்தை கேட்டு பாருங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். 6th படிக்கிற குழந்தை கேளுங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். அன்னைக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு போய் ஒரு குழந்தை கிளாஸ் எடுத்துருக்கு, அது ஸ்ட்ரெஸ்ங்குது. என்னடா உனக்கு ஸ்ட்ரெஸ்னா, என் தம்பி என்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுங்க. யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்கிறீங்க? சரிங்க, அதை சாரிங்க. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா நீங்க சக்சஸ், ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ஃபெயிலியர். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இன்வேரியபிளா இருக்கதான் செய்யும். வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க, வேணாம்னா நீங்க தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்க. அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. அந்த பாப்பாவுக்கு சரிம்மா. சொன்னது மட்டும் கொஞ்சம் நான் கிடைக்கலன்னா உங்ககிட்ட நான் சொல்றேங்கய்யா. வாழ்க கிடைக்கலன்னா வளமுடன். சொல்லுங்க, நான் அப்புறம் அடுத்து தரேன். வாழ்க நன்றிங்கய்யா. வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் விவோ அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் வசந்தா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா விவோ அம்மா உங்க கொஸ்டின் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். சங்கீதா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா லெஃப்ட் சைட்ல வயிற்றுக்கு அடி வயிற்றுல லெஃப்ட் சைட்ல ஒரு ஹெவினஸ் கேஸ்ட்ரிக்ன்றாங்க. ஹோமியோபதி கிட்ட போயிட்டோம், சித்தா கிட்ட போயிட்டோம், கேஸ்ட்ரிக்ன்றாங்க. அப்போதைக்கு மெடிசன் சாப்பிட்டா சரியாகுது. ஆனா அது ஹெவினஸ் அந்த பீரியட்ஸ்க்கு நின்றுட்டு அப்புறம் தான் சார் இந்த பிரச்சனை. 43 வயசுல நின்றுச்சு எனக்கு. இப்போ எனக்கு 2.5 years ஆகுது வந்து. ஓகே ஓகே. இல்ல இப்ப அந்த இந்த இந்த பெயின் வந்து எப்படி கண்டினியூஸா இருக்குங்களா, இல்ல ஏதாச்சும் பர்டிகுலர் டைம்ல மட்டும் வந்துட்டு போகுது, அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி மட்டும் வருதுங்கிறீங்களா, எப்படி சொல்றீங்க? சம்டைம்ஸ் தான் இல்லாம இருக்குங்கய்யா, அப்பப்போ இருந்துட்டு தான் இருக்கு. அது டாக்டர் கிட்ட காமிச்சா கேஸ்னா மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மெடிசன் எடுக்கும் போது அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. மறுபடியும் என்ன மெடிசன் அந்த ஹோமியோபதியில ஏதோ மெடிசன் கொடுத்தாங்க. சித்தால வந்து இது ஏலாதி சூர்ணம் கொடுத்தாங்க. சரி ஓகேவா. அப்போ உங்களுக்கு மோஷன் போறதுல கொஞ்சம் சிரமப்பட்டு போற மாதிரி இருக்குங்களா? டெய்லி வர்றது இல்லைங்கய்யா, ஃப்ரீயா தான் வரும். ஆனா டெய்லி வர்றது இல்ல. சம்டைம்ஸ் டெய்லி வரும், திடீர்னு வராது. இல்ல அப்படி இருந்துன்னா நீங்க கடுக்காய்ப்பொடி மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வாரம் பயன்படுத்தி பாருங்க. நைட்டு தூங்கும்போது சின்னதா கடுக்காய்ப்பொடி வந்து ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டர்ல போட்டு கலந்து குடிச்சிட்டு படுங்க. அது ஃப்ரீ ஆயிடுச்சு சொன்னா உங்களோட டைரக்ஷன் வந்து கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மட்டும் நம்ம ஃபர்தரா வேற கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். சரிங்க சரிங்க. நன்றிங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆதிலட்சுமி அம்மா அவர்கள். ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா, 2 கால் கட்ட வரலையும் நல்லெண்ணெய் வைக்கணுங்களாங்கய்யா? ஆமாம்மா, 2 கால் கட்ட வரல இருந்தாம்மா. 2 கால் கட்ட வரல, 2 கண்ணு, நாவல் பாயிண்ட் 3க்கும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆதிலட்சுமி அம்மா அவர்கள். கோகுல பிரியா அம்மா அவர்கள். ஹலோ, சொல்லுங்கம்மா. கேக்குது கேக்குதுமா. ஐயா எனக்கு வயசு 34 ஆகுதுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. எனக்கு இப்போ பீரியட்ஸ் ஆனனா இன்னைக்கு ஆனனா ஒரு 24 மணி நேரம் அல்லது 1.5 நாள் கழிச்சுதான் வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்து ஆரம்பிக்குதுங்க. ஓகே ஓகேம்மா. அது வரைக்கும் வெறும் ஸ்பாட்டிங்லயே போயிட்டு இருக்குங்களா? ஆமாங்க. ஓகேம்மா.
சரி, அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி செஸ்ட் வந்து ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கால் வலி தான் லைட்டா இருக்கும். கால்னா காஃப் மசில்ல பெயின் இருக்குங்கிறீங்களா? டை மசில்ஸ் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். கை மசில்ஸ்ல இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து தைராய்டு டேப்லெட் எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருக்கிறீங்க? அது நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஒரு 15 வயசுல இருந்தே எடுத்துட்டு இருக்கேங்க. ஓகே. ஹைப்பர் தைராய்டுனா ஹைப்பர் தைராய்டா? டிஎஸ்ஹெச் வந்து அதிகமா இருக்குங்க. டிஎஸ்ஹெச் அதிகமா இருக்கு. அப்ப T3 T4 கம்மியா இருக்குன்னு அர்த்தம் மாதிரி இல்லைங்களா? ஓகே ஓகே. ஹைப்பர் தைராய்டு தான் இருக்கிறது. சரி, ஓகே. இதுக்கு வந்து நீங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க. டேப்லெட் டைமிங் நிறுத்த வேண்டாம், அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கூட பேரலா என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து உங்க தலைக்கு மல்லிப்பூ வைக்கணும். மல்லிப்பூ அல்லது முல்லைப்பூ வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து கருப்பட்டி டீ வந்து டெய்லி சேர்த்திக்கணும். கருப்பட்டி போட்டு தனியா இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்க, மல்லித்தலை, சரி மல்லித்தலையில வரமல்லி, அது போட்டு டீ வந்து காலையில நைட்டு 2 நேரமும் சாப்பிடணும். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கிற அதே டேப்லெட்டோடவே உங்களோட T3 T4 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று எடுத்து இப்போ லேட்டஸ்டாக எடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்க. அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் செக் பண்றதுங்கிறது வந்து உங்களோட பீரியட் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு செக் பண்ணுங்க. பீரியட் நடக்கும் போது எடுக்க வேண்டாம், சரிங்களா? அப்போ உங்களோட வேல்யூ என்ன காமிக்குது பாருங்க. கன்ஸ்டபிளா வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா திருப்பி அவங்கள்ட்டே போயிட்டு இந்த மாதிரி வேல்யூ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டேப்லெட்டோட வேல்யூ குறைச்சிக்கோங்க. சரிங்களா? அப்படி குறைச்சிட்டு வரும்போது உங்களோட அதாவது இப்ப நீங்க சொல்லக்கூடிய 1.5 டேஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். என்கிட்ட ஹைப்பர் தைராய்டா இருந்தாலும் நீங்க சொல்ற சிம்டம் அதுல வந்துடும். தைராய்டுக்காக இல்ல, பொதுவாகவே அதை சிம்டம் வந்து இருக்கிறவங்க ஹைப்பர் தைராய்டா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆல்ரெடி மெடிசன்ல இருக்கிறதுனால நீங்க சடனா நிறுத்த வேண்டாம், படிப்படியா நிறுத்திட்டு வர்றது நல்லது. சரிங்க ஐயா. ஐயா இன்னொரு டவுட்டுங்க. நான் இப்போ ஒரு 2-3 மாசமா மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து நான் கேட்டப்போ சொன்னாங்க, இது வந்து நீங்க ஒன்ஸ் ஃபுல்லா 5 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெர்லைஸ் பண்ணீங்கன்னா போதும், அது வரல நார்மலா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது 5 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டெர்லைஸ் பண்ணா போதும். பரவாயில்ல, அது ஓகே. நீங்க அதான் வாஷ் பண்றது ஆஃப் பண்ணா பண்ணிக்கலாம். அது வாஷ் பண்றது ரொம்ப நேரம் டிலே பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். ஓகேங்க. ஓகேங்க. நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லிங்கேஸ்வரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வந்து நம்ம வெயில இருக்கணும்னு சொல்றாங்க ஐயா. கட்டாயம் ஒரு 1/2 hour வெயில நிக்கணுங்களா, இல்ல நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட குளிக்கலாமா ஐயா? வீட்டுல லேடிஸ் இப்ப பசங்க ஸ்கூல் போறதுனால செவ்வாய் வெள்ளி இது மாதிரி டைம்ல வெயில நின்னாதான் பலனா, இல்ல ஓகே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உடனே குளிக்கலாங்களா? உடம்பு ஃபுல்லா தலை ஃபுல்லா தேய்ச்சிட்டு. அதாவது நீங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு உடனே குளிச்சுக்கோங்க, தப்பு இல்ல. பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க வெயில்ல இருந்தா ரொம்ப நல்லது. பட் இப்ப வெயில்ல நிக்கிறதுக்கு முடியலங்கிறதுக்காக எண்ணெய் போடாம இருக்கிறது நெகட்டிவா போயிடுது. அதுக்கு நீங்க பரவாயில்ல எண்ணெய் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டு வேலை செஞ்சுட்டு கூட நீங்க போய் குளிச்சுக்கோங்க. பட் டைம் இருக்குது, என்னால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா வெயிலோட இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 1/2 hour நிக்கணுமாங்க ஐயா? ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேங்க ஐயா. ஐயா இன்னொரு டவுட்டுங்க ஐயா, ஏப்பம் ரொம்ப அதிகமா வருதுங்க ஐயா சாப்பிட்ட உடனே, அது எதனாலங்க ஐயா வருது? வேகமா சாப்பிடுறீங்களா, மெதுவா சாப்பிடுறீங்களா? மெதுவாதான் ஐயா சாப்பிடுவேன், ரொம்ப வேகமாவும் சாப்பிடுறது கிடையாது. ஆனா சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களால ஒரு நேரத்துக்கு எத்தனை இட்லி சாப்பிட முடியும்? சாதாரண புரியலங்க ஐயா. எவ்வளவுமா? உங்களால ஒரு நேரத்துக்கு எத்தனை இட்லி சாப்பிட முடியும்? இட்லி எவ்வளவு சாப்பிடுவீங்க? 3 இல்ல 4 இட்லிங்க ஐயா. 3 அல்லது 4 இட்லி. சரி, நீங்க அந்த ஒரு இட்லி சாப்பிடும் போது, காலையில இட்லி சாப்பிடும் போது உங்க ஏதாவது காலையில வேலைக்கு ஓட வேண்டி இருக்குங்களா எப்படி? இல்லைங்க ஐயா, வீட்டுலதான் ஐயா இருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்கல்ல. ஒரு 2 நாள் மட்டும் காலையில சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
தினமே இட்லி செய்ய மாட்டேங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாள் கூழ் செய்வேங்க ஐயா, ஒரு நாள் அவல் அது மாதிரி கலந்து எடுத்துப்பேன் ஐயா. மாத்தி மாத்தி தான் ஐயா எடுப்பேன். டிஃபனும் தினம் எடுக்க மாட்டேன். அது எனக்கு செட் ஆகுறது. ஆனா ஓகேம்மா. இட்லி அது மாதிரிலாம் சாப்பிட்டா செட் ஆகுறது கிடையாதுன்றதுனால அவல், தேங்காய், பழம் அது மாதிரி கூட எடுத்துப்பேன் ஐயா. ஆனா மதியம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே கூட ஏப்பம் அதிகமா வருதுங்க ஐயா. அதாம்மா, ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் பாருங்க, நான் சொல்றேன். நீங்க காலையில சாப்பிடும்போது 2 நாள் அல்லது 3 நாள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். 3 நாள் மட்டும் காலையில சாப்பிடும்போது கண்ணை மூடி சாப்பிடுங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம், பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. கண்ணை மூடி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுற ஸ்டைல் உங்களுக்கு கரெக்டா தப்பாட்டு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுல மாற்றம் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஏப்பம் வருதாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நான் சேலத்துல இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா, எனக்கு 42 இயர்ஸ் ஆகுது. 42 இயர்ஸ் ஆகுதுங்க ஐயா. கேக்குதா? எனக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி, பிஃபோர் பீரியட் 1 வீக் முன்னாடி, ஆஃப்டர் பீரியட் டேஸ் முடிஞ்சு 1 வீக் வயிறு ரொம்ப நார்மலா இருக்கிறத விட ரொம்ப பெரிய வயிறாயிடுது. உடம்பே ரொம்ப வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு என்னங்க? இல்ல, இதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. உங்க பீரியட் டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடி பப்பாளி பழம் 2 வேளையும் சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? பீரியட் டேட்டுக்கு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பப்பாளி பழம் அந்த பீரியட் ஆகுற வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைக்கிள் என்ன வேரியேஷன் வருதுங்கிறத பார்த்துட்டு இது பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஓகேங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. வயிறே பெருசா ப்ளோட்டிங் மாதிரியும் காத்தடிச்ச பலூன் மாதிரியும் இருக்கும். அதை சரி பண்ணணும் சொன்னா பப்பாளி பழத்தினால மட்டும் தான் முடியும். பப்பாளி பழம் தைரியமா சாப்பிடுங்க. அது விதை இருக்கிற பப்பாளி பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. 2 நாள் 2 வேளையும் 2 வேளை காலையில நிறைய சாப்பிட்டுக்கோ, காலையில நிறைய சாப்பிட்டுக்கோங்க, மதியானம் கொஞ்சமா சாப்பிட்டா போதும். ஓகேங்க. ஐயா, எனக்கு அதே மாதிரி இன்னொரு டவுட் இல்லையா, எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா ரைட் சைடு கண்ணு மட்டும் வெளிச்சத்துல போனா, சூரிய வெளிச்சத்துலயும் அப்புறம் நம்மளுடைய லைட் வெளிச்சத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மங்களா பிளட்டா இதுவாகுது. பட் வந்து இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப தேட்டருக்கு போகும்போது நம்ம இருட்டுல இருக்கோம், ஸ்கிரீன் வெளிச்சத்துல இருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை. வெளிச்சத்துல இருந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ரைட் ஐ மட்டும் எனக்கு அந்த மாதிரி இதுவாகுது. அது என்ன? அதே மாதிரி உங்க உணவுல புளிப்பு அதிகமா இருக்கா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கம்மா. புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா கம்மி பண்ணுங்க, கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும். பால், தயிர், வெள்ளை சக்கரை இதெல்லாமே புளிப்போட கேட்டகரியில சேரும், சரிங்களா? அதே மாதிரி இட்லி மாவு, தோசை மாவு மோர் தென் அ டே அப்படி போயிட்டா அதுவும் புளிப்புல சேரும். இந்த மாதிரி உங்க ஃபுட்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. புளிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா முதல்ல அதை ஃபுல்லா நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்லது குறைச்சிக்கோங்க. இப்ப காலையில காஃபி, நைட்டுக்கு எதுமா? இல்ல இது கேட்ராக்ட் ப்ராப்ளமா இருக்குங்க. இல்ல, கேட்ராக்டா இருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. கேட்ராக்ட்ல விஷன் கிளாரிட்டி தான் மாறும். இப்படி வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம ஐ செக்அப் பண்ணிக்கலாம், அதனால தப்பு இல்லை. நீங்க பர்டிகுலரா வெளிச்சப்படும் போது மட்டும் படுது அப்படின் போது நம்மளோட கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒபேக் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தின் ஆயிட்டு இருக்கு. தின் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும், சரிங்களா? அது தின் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் புளிப்பு அதிகமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதை நீங்க ஃபுட் ஹேபிட்ல இந்த நம்ம இப்ப சொன்ன இந்த எதெல்லாம் புளிப்பு சொன்னமோ அது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அதை மினிமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சேஞ்சஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு டயட் இருக்கு, அது அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ற மாதிரி பாத்துக்கலாம். சக்சஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். எதுமா புரியல? அந்த பிஃபோர் பீரியட் 1 வீக் முன்னாடி அந்த கண்ணு ரொம்ப டல் ஆயிடும். அப்பவே நான் தெரிஞ்சுப்பேன் ஓகே உடம்பு வந்து பீரியட். நீங்க அப்ப வந்து இப்ப நம்ம இதை சொன்னோம் இல்லைங்களா, இப்ப பப்பாளி சொன்னோம் இல்லைங்களா, அதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? ஓகே ஓகே. அதுவும் புளிப்பு கம்மி பண்ணிக்கோங்க, போதும், சரி பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே ஓகே. நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரிமளா தேவி அம்மா அவர்கள். வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 44 வயசு ஆகுதுங்க ஐயா. இப்போ சொல்லுங்கம்மா. மந்த்லி கரெக்டா பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கேங்க ஐயா.
இப்போ ஒரு 2 மாசமா மட்டும் அந்த பீரியட்ஸ் நேரத்துக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு 3 நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் தலை ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. தலைவலி அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலியா இருக்கு. இடது பக்கம் தலை வலிக்குதுங்களா, வலது பக்கம்? இல்லைங்க ஐயா, பின்மண்டை ஃபுல்லா, மேல தலை, உச்சந்தலை, சைடுல 2 சைடு, நெத்தியில 2 சைடு வலிக்குது. ஓகே ஓகே. இல்ல, பின்மண்டை ஃபுல்லா வலிக்குது சொன்னா உங்களோட உடல்ல வந்து புளிப்போட தன்மை தான் வித்தியாசப்படுத்தி காமிக்குது. சரிங்களா? அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பீரியடுக்கு முன்னாடி, பீரியடுக்கு அப்புறம், பீரியட் டைத்துல தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுதுன்னு சொன்னா, பீரியடுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா, டெய்லி நைட்டு கம்பல்சரியா சூப் எடுத்து சாப்பிட்டு குடிச்சிட்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு சூப் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த சூப்ல வந்து அதிகமா இந்த கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட வேணாம், வெறும் பிளெயினா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தமே சூப்ல வந்து ஒரு 5 இன்கிரீடியன்ஸ் தான் வரும். சீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஓமம், ஒரே ஒரு பிஞ்ச், இவ்வளவுதான் போதும். இந்த 5 ஐட்டம் மட்டும் போட்டு உப்பு போட்டு இறக்கிக்கோங்க. கூட அது கூட எந்த காய் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஃபில்டர் பண்ணி அந்த சூப் குடிச்சிட்டு வந்துடுங்க, அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் உங்களோட பீரியட் டைத்துல இந்த வேரியேஷன் இருக்கா இல்லையா பாருங்கம்மா, சரியாயிடும். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பகவதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பகவதி அம்மா அவர்கள். அம்மா 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 உங்க கொஸ்டின் கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு வந்து 54 ஆகுதுயா. இந்த பீரியட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் 2 மாசம் வந்தது. அப்புறம் நின்று கொஞ்சம் 2-3 மாசமா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அதான் சரிம்மா, நல்ல விஷயம் தானம்மா. அப்புறம் வந்து இந்த இடது பக்கம் வந்து தொப்புள் பக்கத்துல கொஞ்சம் வலிக்குதுயா, வயிறு கொஞ்சம். அவ கொஞ்சம் ரொம்ப பசியா இருந்தாலும் வலிக்குது, கொஞ்சமா அதிகமா சாப்பிட்டாலும் அந்த இடத்துல வலிக்குது. வயிறு கொஞ்சம் அப்படியே வீக்கா இருக்கிற மாதிரி ப்ராப்ளம். ஓகே, நீங்க இதுக்கு வந்து உங்க கை சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, கை சுண்டு விரலுக்கு மட்டும் எண்ணெய் நல்லெண்ணெய் சூடு பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, 2 கை சுண்டு விரலுக்கும். சரி. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற சிம்டம்ஸ் சரியாயிடுமா. பீரியட்ஸ் கூட பரவாயில்லையா? 54 ஆயிட்டு வரலாமையா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா, உடம்பு நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. சரி, அதனாலதான் நல்லா கொஞ்சம் இருக்கிற உடம்புல நெகட்டிவ், நல்லா இருக்கிற உடம்ப கெடுக்க ஆசைப்பட வேண்டாம். சரி ஐயா, சரி. உடம்பு நல்லா இருக்குது. உங்க கை வலியை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கோங்க. பீரியட பத்தி நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். கை இது சுண்டு விரலுக்கு மட்டும் நல்லதை போட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நைட் தூங்கும்போது போட்டுக்கோங்க. சூடு பண்ணணுமாயா இல்ல அப்படி போட்டுடலாமாயா? லேசா சூடு பண்ணி அந்த இளம் சூட்டுல தேய்ச்சி விட்டுக்கோங்க. விரல் அந்த நகம் அந்த இடத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல்லாவே வேணும். கையோட பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இந்த பார்ட்ல இருந்து அப்படியே ஃபுல் பார்ட்டும் நீங்க தேய்க்க வேண்டியிருக்கும். இந்த கீழ் பார்ட்ல இருந்து தேய்ச்சிட்டு அப்படி ஃபுல்லா தேய்ச்சிட்டீங்கன்னா போதும். சரி, ஓகே. வேற உணவுலாம் ஒன்றும் இது பண்ண சார், நார்மல் சாப்பாடு சாப்பிடலாம் ஐயா? நார்மல் உணவு எப்பவும் போல சாப்பிடுங்க போதும். ஓகே ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பழங்கள் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அது பழம் எப்பவும் போல அதிகமா சேர்த்துக்கணும். பழத்தை அது ஒவ்வொருத்தரும் தனித்தனியே சொல்றது இல்ல. பழம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எப்பவுமே ஃபுட்ல இருக்கணும். ஓகே, கண்டிப்பா சாப்பிடுறேன். அது சாப்பிட்டு தான் இருக்கும். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மது ஆனந்த் அவர்கள். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து சொல்லியிருந்தீங்க சார், அது நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேங்க சார். எந்த டைம்ல இருந்து எந்த டைம்க்கு? ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிக்கணும் லேடிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா வந்து எந்த டைம்னு தெரியல. நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது வந்து விடியறதுக்கு முன்னாடி தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணேன். நீங்க வெயில்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லம்மா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு மெத்தட்ல இருக்கிறீங்க, கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? புதுசா ஏதாவது ஒரு மெத்தடுக்குள்ள வர இருக்குங்க சார். ஆனா எனக்கு தெரியாது எப்படி பண்றது என்னன்னு தெரியாது. இப்படிதான் எனக்கு சொன்னாங்க சார். அதனால நீங்க சொன்னதுனால எனக்கு எது கரெக்டான மெத்தட் என்னன்னு தெரியலீங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். எனக்கும் கரெக்டான மெத்தட் இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. பொதுவா வந்து எண்ணெய் தேய்க்க பொழுது வெயில் படுறது நல்லது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணலாம்.
பட் இப்ப நீங்க வந்து நான் வெடிக்காலையில நேரத்திலேயே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறேன் பரவாயில்லையா அப்படின்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எப்பவாச்சும் ஓகேங்க நமக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகும் போதே கூட மாத்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க சார். நம்ம இந்த எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சரி, ஓகேம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஆமா, நிறைவு பண்ணிக்கலாமா? டவுட் எல்லாம் முடிஞ்சது. சந்தோஷம். நிறைய பெண்கள் கேள்வி கேட்டது. ஆமாங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஆமா, பேசுனது ரொம்ப நல்லா இருக்குதுமா. ஆமாங்க ஐயா, நம்ம மறுபடியும் அடுத்த மாதம் சந்திச்சுக்கலாமா? கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பேஷியன்டாகவும் பதிலளித்தீர்கள் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாவை மறுபடியும் வாழ்த்துவோம். துரியனில் நின்று ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்கள் தன் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ரிலீவ் ஆயிக்குங்க ஐயா. நான் ரிலீவ் ஆயிக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை வழக்கம் போல் 4:30 மணி முதல் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் அந்த சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து செய்து பயனுற செய்யலாம். அருமையா